குட் ஈவினிங் டார்லிங்ஸ். வணக்கம் வணக்கம். சினிமா ரசிகர்களுக்கும் எஸ்கேஎன்னோட ஃபேன்ஸ்க்கும் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம். எத்தனையோ உள்ளங்கள் ஒரு நாள் இந்த கைத்தறல் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இயங்கிட்டு இருப்போம். அப்படி ஒவ்வொரு தினம் நினைக்கும் போதும் கரெக்டாக யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ ஒவ்வொரு முறையும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைத்தட்டில் கொடுத்து அதற்கு ஒரு பெரிய அடையாளமாக இங்கே இருக்கிற அத்தனை சினிமா ரசிகர்களுக்கும் உங்கள் சிரம் தாழ்ந்த பெரிய 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 நன்றிகள் அண்ட் வணக்கங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ். ரொம்ப அழகாக ஒரு விஷயத்துக்கும் அடையாளம் கவிதையாக சொல்றீங்க. ஆனா ஆங்கருக்கு அப்படின்னா எது அடையாளமா சொல்றீங்க? இந்த முன்னாடி இருக்க மைக் தான். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கேட்கிறேன், நீங்க எதெல்லாம் அடையாளம் சொல்லுங்க. முதல்ல காத்துக்கு சத்தம் அடையாளம்க்கா. அற்புதம். காதலுக்கு முத்தம் அடையாளம்க்கா. சோகத்துக்கு கண்ணீர். ஆகத்துக்கு தண்ணீர் அடையாளம். மண்ணுக்கு பயிர் அடையாளம். மனுஷனுக்கு உயிர் அடையாளம்க்கா. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அடையாளம் சொல்லிகிட்டே போகும். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒரு சரித்திரத்துக்கே அடையாளமாக மாறுவாங்க. அப்படி ஒரு சரித்திரத்தை இயக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்தோம், படம் எடுத்தோம், படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்றத தாண்டி படத்தை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவனுக்குள்ளே இருக்க ஒரு போராளியை வெளியே கொண்டு வர ஒரு சிறந்த இயக்குனர், அதுதான் அவருக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு 25 ஆண்டுகளாக தமிழ் சினிமால ஒவ்வொரு திரைப்படமும் நமக்கு அத்தனை அழகான விஷயங்களை ரொம்ப அழகாக கதைகளாக கொடுத்த ஏஆர் முருகதாஸருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் உங்களுடைய அன்பின் மூலமாக கொடுங்க. நல்ல கைத்தட்டல். நிறைய விஷயம் முருகதாஸ் சார். வெரி வெரி வார்ம் வெல்கம் சார். ஸோ இன்னைக்கு நம்ம படத்தோட சேர்த்து 25 years of ஏஆர் முருகதாஸ் சாரையும் கொண்டாட போகிறோம். தேங்க்யூ ஃபார் ஆல் த அமேசிங் மூவிஸ் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையை இசையின் மூலமாக நமக்கு அடையாளமாக கொடுக்கக்கூடிய தலைவன் ஸ்டேஜ் ஏறினாலே அது கான்செர்ட் தான். ஸோ இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் தான் வெயிட்டிங்கில் இருக்கோம். மதராசியில் ஒரு கான்செர்ட் வைபை ராக் ஸ்டார் செட் பண்ணுவாரு. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட நிறைய சத்தத்தோட let's say hello to our rock star Anirudh, ladies and gentlemen. This evening, thank you very much and we love you and it's time now. Yes. வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பாக ஒரு வழித்துணையாக இருக்கிற ஒரு சூரியன் மாதிரி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். தமிழ்நாட்டில் ஒரு மூலையிலேருந்து வந்து இன்னைக்கு ஒரு பெயர் ஒரு பிராண்டாக மாறி இருக்குன்னா, அந்த பிராண்ட் ஒவ்வொருத்தரோட ஃப்ரெண்டாக சகோதரனா வீட்டில் ஒரு உறுப்பினராக மாறி இருக்குன்னா அதை வேற யாரும் கிடையாது, நம்ம அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்கள். ஸோ ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட சிவகார்த்திகேயன் அவர்களை அரங்கத்திற்குள் வருக வருக என்று வரவேற்கிறோம். 3, 2, 1, let's say hello to our judges. சிவகார்த்திகேயன் அண்ணா அவர்கள். சார் வந்தாச்சு, மதராசியோடைய குடும்பத்தினர் அனைவரும் வந்தாச்சு. மழை வரத்துக்கு முன்னாடி இடி சத்தம் கேட்கும். அந்த இடியை விட பெரிய சத்தம் இப்போ கேட்க போகுது. ஏன்னா ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய மதராசி திரைப்படத்தோடைய ட்ரெய்லருக்கு எக்ஸ்க்ளூசிவாக இந்த அரங்கத்துக்குள்ள முதல் முறையாக ப்ளே பண்ண போறோம். அக்கா சொன்ன மாதிரி மழைக்கு முன்னாடி இடி சத்தம் வரணும்னா ட்ரெய்லருக்கு முன்னாடி உங்க சத்தம் வரணும். நீங்க ரெடி அப்படின்னா ப்ளே பண்ணிடலாம். ரெடியா டார்லிங்ஸ்?
அண்ணா ஓகே தானே அண்ணா? ட்ரெய்லர் போட்டலாம்ல அண்ணா? ஓகேண்ணே, டபுள் டன். அண்ணன் ஓகே சொல்லிட்டாரு, அண்ணனோட ஃபேன்ஸும் ஓகேன்ட்டாங்க. ட்ரெய்லர் ப்ளீஸ். படத்தை வந்து விஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இருப்பார் அரங்கத்துக்குள்ள. காட்டில் ஒரு புலி எப்படி தனியாக நின்று வேட்டையாடுமோ அதே மாதிரி சினிமாவில் தனக்குன்னு வெற்றி மட்டும் தொடர்ந்து வேட்டையாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய புலி, மிகப்பெரிய கைத்தட்டலோட கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மதராசி பார் போற்ற, பைந்தமிழர் வீரம் போற்ற மாபெரும் படைப்பாக வருவது அறுதிட்டு உறுதி கூறலாம். குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை முதியோர்கள் அனைவருக்கும் பிடித்த ஒரு மாபெரும் கலைஞன் சிவகார்த்திகேயன். இதுவரையில் அவர் அத்தனை ஆக்ஷன் படங்கள் நினைத்திருக்கலாம். இந்த படம் அவருக்கு ஒரு உச்சம். நான் சமீபத்தில் நான் தயாரித்த துப்பாக்கி படத்தில் எனக்கு ஒரு மாபெரும் வெற்றியை தந்த தம்பி முருகதாஸ் அந்த படத்தில் கப்பலில் ஒரு கிளைமாக்ஸ் வைத்திருப்பார். மதராசியில் இலங்கையில் உள்ள ஹார்பரில் சிவகார்த்திகேயனுடைய கிளைமாக்ஸ் காட்சி ரத்தம் உறையும், நரம்புகள் புடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வீர உணர்வை முருகதாஸ் தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட முருகதாஸையும் சிவகார்த்திகேயனையும் இணைப்பதற்கு நான் பாலமாக இருந்தேன் என்று சொல்லும்பொழுது உண்மையிலே அகம் நெகிழ்கிறது, முகம் மலர்கிறது. நேற்றடித்த மழையில் இன்று முளைத்த முகிழ்த்த மலரல்ல அனிருத். அப்படிப்பட்ட அனிருத் இந்த படத்திற்கு மாபெரும் இசை தந்திருக்கிறார். இந்த படம் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக வெற்றியடையும் என்பது அறுதிட்டு உறுதி கூறலாம். தயாரிப்பாளர் திருப்பதி பிரசாத் அவர்களுக்கு என் ஆத்மார்த்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதராசி திரைப்படத்தோடைய ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்ல இருக்கும். அற்புதமான விஷயங்கள் நிறைய இங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி அடுத்தபடியாக இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த மேடையில் பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் சூப்பரான குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்தோம்னா அது நிறைய திரைப்படங்கள் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் உடைய லைப்ரரியில தான் வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை கொண்ட ஆர்.பி. சௌத்ரி சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். மதராசி படத்தின் ட்ரெய்லரை பார்க்கும்போதே இது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ட்ரெய்லரை பார்த்த ஒரு அனுபவம் எனக்கு. கண்டிப்பாக இந்த படம் வந்து பேன் இண்டியா படமாக இதுக்கு கண்டிப்பாக அமையும். ஏன்னா அதுக்கு உண்டாகிற எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக உறுதியாக இந்த படம் வெற்றி படமாக அமையும். இந்த வெற்றி படைய விடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நம்ம நினைக்கிற விஷயங்களை தன்னோட வார்த்தைகளை சொல்லக்கூடியவங்க, அந்த வார்த்தையில் வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியவங்க, ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இந்த படத்தினுடைய லிரிசிஸ்ட் தாங்க மேடைக்கு கூப்பிட போகிறோம். எஸ், கேன் வி ப்ளீஸ் வெல்கம் சூப்பர் சுப்பு அவர்கள் இந்த மேடைக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட. முதல்ல வந்து நான் நன்றி, எப்பவுமே என்னோட புள்ளையார் சொல்லி நன்றி வந்து எனக்கு எப்பவுமே அணிகிட்ட இருந்து ஆரம்பிக்கும். ப்ரோ தேங்க்யூ வெரி 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 மச். தன்னடக்கமாக எதுவும் பேசாதன்றாரு. ஸோ அல்ல, ஏன்னா வந்து எனக்கு அந்த ஹுக்கும் பாட்டு எழுதின பிறகு வந்து ஃபுல்லாக அந்த தலைவர் பற்றி பாட்டு எழுதி அந்த மாஸ் சாங்ஸாகவே எனக்கு வந்து போது அணி மாதிரி ஒரு சூப்பரான மியூசிக் டைரக்டர் நமக்கு வந்து அந்த வெளிச்சத்தை கொடுத்து நம்ம வேறு ஜானர்லேயும் பாட்டு எழுத முடியும்ட்டு அவரை மாதிரி ஒருத்தர் கொடுக்கும்போது தான் எனக்கு வேறு பாடல்கள் எழுத முடியும்ன்ட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் மற்றவங்களுக்கு நம்ம மேலே வரும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த பாட்டை உடனே கொடுத்தாரு அனி ப்ரோ. கொடுத்துட்டு தம்பி நீ ஒரே மாதிரி எழுதிட்டு இருக்க, இந்த மாதிரி கொஞ்சம் எழுதுன்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு. அண்ட் அதை ரொம்ப கிரேஷியஸாக ஏற்றுக்கிட்ட முருகதாஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலி முருகதாஸ் சார் ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ காலில் தான் மீட் பண்ணேன். அவரோட டீம் செட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வரிசையாக சாருக்கு கால்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் பயங்கர கலராக ட்ரெஸ்ஸு போட்டுன்னு அந்த வீடியோ காலில் உட்காந்துருந்தேன். சார் என்னை பார்த்து டான்ஸ் மாஸ்டர் நினச்சிட்டு என்கிட்ட வந்து மாஸ்டர் அப்படின்னு இந்த ஸ்டெப் எப்படி வரணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டார். அப்புறம் சார் ஆக்சுவலி உங்களுக்கு ரெண்டாவதாக இருக்க வேண்டிய காலை முதல்ல மாற்றிட்டாங்க, இப்போ நான் ஆக்சுவலி லிரிசிஸ்ட் சார் அப்படின்ட்டு நான் திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சார் வந்து அப்புறம் ஸோ சார் க்ளீனாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார் சிச்சுவேஷன் ஆஃப் த சாங். அந்த லிரிக் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, சிவானா பிச்சிட்டாரு அந்த சலம்பலை. ஸோ அந்த பாட்டு தேங்க்யூ வெரி மச். சிறப்பான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நல்லா யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். அண்ட் மெயினாக மக்கள் கடைசியில் மக்கள் ஏற்றுக்கிட்டா தான் நமக்கு ஒரு பாட்டு ஹிட் ஆகும். ஸோ தேங்க்யூ வெரி மச் நீங்கள் காட்டின அந்த அன்புக்கு. தேங்க்யூ ஸோ மச்.
அழகான விஷயங்கள். பட் ஒருத்தர் பத்தி ஒன்று கேட்டால் உடனே ஹைக்கூ கவிதைகள் டக்கு டக்குன்னு வேற எழுதுவீங்க. அதனால ஒரு சில பேர் பத்தி நான் பேரை சொல்றேன், நீங்க அப்படியே டக்கு டக்குன்னு ஹைக்கூ சொன்னீங்கன்னா அழகா இருக்கும். லெட்ஸ் கோ. முதல்ல இயக்குனர் அவர்களுக்கு ஏஆர் முருகதாஸ் சார். முருகதாஸ் சார், 7 ஊர் ஜித்தையும் பார்த்தாலும் எப்பவும் இதுதான் உன் ஹோம் கிரவுண்டு தலை. நம்ம ஏகே சாருக்கு தலைன்னு பேர் கொடுத்ததே நீங்கள் தான். ஸோ நீங்கள் 7 ஊர் போய் எந்த போய் எந்த படம் எடுத்துகிட்டு வந்தாலும் இதுதான் தலை உங்கள் ஹோம் கிரவுண்டு. சூப்பர். நெக்ஸ்ட் எங்களுடைய ராக் ஸ்டார் அனி ப்ரோ அவர்களுக்கு. அவர் தான் வேணான்ருவார், என்னை போட்டு மொத்த போகிறாரு. ஃபன் பண்ணுற மாதிரியே தெரியும், ஆனாலும் பேங்கராக இறக்குவா போல. பார்க்குறதுக்கு ஃபன் பண்ணிருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவரோட டீம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பயங்கரம் ஜாலியாக கேம்ஸ் விளையாடினு அந்த மாதிரி ஃபன்னாக இருப்பாங்க. ஆனால் ஒரு பாட்டு பேங்கர் அப்படியே இறக்குவாப்புல அடுத்தடுத்து. அதுதான் அனி ப்ரோக்கு ஒரு சின்ன திருக்குறள். அடுத்தது ருக்மிணி அவர்களுக்காக. அவங்க ஏன் வெக்கப்படுறீங்க? அவங்களுக்கு மட்டும் நான் முதல்ல என் வெக்கத்தெல்லாம் ஓவர் எல்லாருக்கும் கேஷுவலாக சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் ஓய் வெக்கம். மூச்சு வாங்க பாருங்க, வெயிட் பண்ணுங்க, பதட்டத்துக்கு குறைச்சிக்கிறேன். பெங்களூர் அனுப்பின தரமான கிஃப்ட்ல தலைவருக்கு அடுத்தது நீ. சூப்பர். அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஃபார் आवर டியரஸ்ட் எஸ்கே அவர்கள். அண்ணா தேங்க்ஸ். எல்லாரும் பாத்தீங்களா அந்த சலம்பல பாட்டோட ப்ரோமோ? எஸ்கேனா தேங்க்ஸ் அலாட். நான் அந்த அவ்வளோ அக்காமடேட்டிவாக இருந்ததுக்கு செம்மையா நமக்கும் ஒரு 2 ஜோக் கொடுத்து ஸ்கோர் பண்ண விட்டாரு. ஒரே ஒரு நல்லவன் கெலிச்சா ஜெயிக்காத பல கோடி பேருக்கு பலம். அதாவது என்னன்னா, சில பேர் ஜெயிக்கும் போது எப்படி இருக்கும்னா, அவங்க ஜெயிச்சிட்டாங்க நல்லது, நம்ம அவங்களுக்கு கை தட்டி விட்டுருவோம்னா. ஸோ நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா இன்னும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற, இன்னும் வெற்றியோட டேஸ்டே பார்க்காத நிறைய பேர் ஜெயிச்ச மாதிரி அவங்களே ஃபீல் பண்ணுவாங்கண்ணா. சரிண்ணா, தேங்க்யூண்ணா, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. லிரிக்ஸாக இருக்கட்டும், இல்லை படத்துக்கு வசனங்களாக இருக்கட்டும், இல்லை பக்கபலமாக இருக்கக்கூடியவர்னு சொல்லலாம். அவ்வளோ ஆழமான அர்த்தங்களை, அவ்வளோ முக்கியமான கருத்துக்களை தன்னோட பாடல் வழிகளாக இருக்கக்கூடிய லிரிசிஸ்ட் விவேக் அண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அமுதே தமிழே, அன்பின் மொழியே, உயிரே உணர்வே, உதிரத் துளியே, என்னை அணைத்த அன்னை மடியே, உன்னை வணங்கி தொடங்குகிறேன். ரொம்ப ஸ்பெஷலான படம் இது. முதல்ல சாய்ராம் காலேஜ் அவங்களுக்கும் சாய் பிரகாஷ் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய ஹிட் படங்களை பார்த்த மேடை இது. ஸோ இன்னொரு ஹிட் படத்தை பார்க்க போகுதுன்னு நம்புகிறோம் நாங்கள் டீமாக. பொதுவாக நிறைய பேரை கிளைமேக்ஸில் அடித்த ஹீரோயிசம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒன்றை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, தப்பு பண்ணால் நீ என்ன கூட மன்னிக்காத அப்படின்னு சொல்லி நான் உயிரை கூட தூக்கி போடுறேன்னு சொன்ன ஹீரோயிசம் முதல்ல நம்ம காட்டினவர் முருகதாஸ் சார் ரமணா படத்தில். அந்த நேர்மைக்கு நாங்கள் என்றைக்குமே தலை வணங்குறோம் சார். உங்களுக்கு வாட் நான்சென்ஸ் யூஆர் டாக்கிங் நீங்கள் கத்தியில் கேட்ட அந்த இடம் ஒரு என்டர்டெய்னிங் சீனாக இருந்தாலும் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான பதிவுன்னு நான் பார்க்குறேன். எஸ்என்ஏ காம்பினேஷன் ஒரு மேசிவ் காம்பினேஷன் இது. இதில் ரெமோ மாதிரி படங்கள், டான் மாதிரி படங்களில் நான் பல படங்களில் வேலை செஞ்சுருக்கேன். அடுத்த படமாக இவங்க 2 பேரோடையும் வேலை செய்கிறேன். சிவா பிரதர் என்னோட நண்பர், நான் அவரோட அமரனில் வேலை செஞ்சுருந்தேன். இப்போது அடுத்த படத்துலையும் இணையிறது மிகப்பெரிய பெருமை. பொதுவாக சொல்லுவாங்க, காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம்செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மக்களும் தன்னை உயர்த்திக்கணும்னு நினைக்கிற யாரையுமே மக்கள் இன்னும் மேலே உயர்த்தி தான் வைப்பாங்க. அதுக்கு ஒரு தரமான உதாரணம் நண்பர் சிவகார்த்திகேயன். அவரோட இன்னைக்கு அசுரத்தனமான உழைப்பு, தான் எந்த இடத்துக்கு போகணும், அதோட நோக்கம் என்ன, அதை சுற்றி மட்டும் ஓடணுங்கிற தெளிவு. ஆனால் அந்த ஓட்டம் தனக்கானது இல்லை, தன்னை சுற்றி வர்ற இவ்வளோ பேருக்கான ஓட்டம்னு புரிஞ்சுக்கிட்ட எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் சினிமாவில் அதுக்கு மட்டும் ஓடிட்டுருக்கிற உழைப்பு அவரை எங்கேயோ கொண்டு போய் வச்சிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. அதை நாங்கள் அண்ணாந்து பார்த்து ரசிக்கிறோம் இன்றைக்கி. நான் அணியை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. சூப்பர் கம்ப்யூட்டரில் நிறைய கால்குலேஷன்ஸ் போயிட்டுருக்கோம், ஆனால் என்டர் தட்டின ரிசல்ட் மட்டும் இப்படி வந்துடும்ல டக்குன்னு. அந்த மாதிரி அவர்கிட்ட பாட்டு இப்படி வந்துடுது. ரஜினி சாருக்கு ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்குது, இந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. அது அனி பிரதருக்கும் பொருந்தும். இந்த குதிரை ஓடிக்கிட்டே தான் இருக்க போகுது. இதே மேடையில் ஜவானில் பேசினோம். திரும்ப அந்த மேடையை எனக்கு கொடுத்ததுக்கு அனிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோயின் அவங்களுக்கும் அண்ட் லக்ஷ்மி மூவிஸ் அவங்களுக்கும் வந்திருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கும் சேர்த்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெரிய கைத்தறல் கண்டிப்பாக அந்த மேடையில் அவர் கொடுக்கணும். அவரை தொடர்ந்து நெக்ஸ்ட் இன்னொரு லிரிசிஸ்டும் மேடைக்கு ஏற போகிறாரு. அவர் நல்ல கைத்தறல். லெட்ஸ் வெல்கம் ஆதேஷ் கிருஷ்ணா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for having me. It's my first time in front of இவ்வளோ பெரிய crowd
And I'd like to thank Murugadas sir for trusting me, ஒரு director of your stature, இந்த ஒரு ஸ்பெஷல் சாங் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் எஸ்கே சார், யூஆர் an inspiration for all of us. உங்களை பார்த்து நிறையா கற்றுக்கணுன்ட்டு இருக்கு. அண்ட் அனிருத் அண்ணாவுக்கு வந்து நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது ஈடு ஆகாது. ஏன்னா க்ரோயிங் அப் என்னோட எல்லா எமோஷன்ஸ்லேயும் அவருக்கு ஒரு பார்ட் இருக்குது த்ரூ இஸ் மியூசிக். அண்ட் அவருக்கு அதை எழுதும்போது வந்து இட்ஸ் அ சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. சூப்பர், உங்கள் பாடலும் சூப்பர், உங்கள் ஹேர் ஸ்டைலும் செம்மையாக இருக்குது. நிறைய ஷேருக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு மட்டும் தான் இது இருக்குது. கலக்கிறோம், நிறைய மேடைகளை சந்திக்கிறோம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக இந்த மேடையில் வரப்போறவர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நிறைய கற்பனைகளை உண்மையாக்குறவர் ஆர்ட் டைரக்டர் அருண் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கும். வணக்கம். கேரளாவில் இருந்து இது செகண்ட் வாட்டி இந்த காலேஜ் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறது. ஃபஸ்ட்டாக மாவீரன், அது சார் கூட ஃபஸ்ட்டு படம் என்னோடது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சான்ஸ். ஏன்னா எனக்கெல்லாம் ரொம்ப கனவு அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தான் முருகதாஸ் சார். நான் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது சொல்லு சார், உங்கள் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சதே என்னோட பெரிய ஹாப்பி. மദ്രാസിயில் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கு, எங்களோட பெஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு, எல்லாம் நல்லபடியாக வந்திருக்கு. எல்லாரும் பெரிய சப்போர்ட் கொடுக்கணும். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி அருண், தேங்க்யூ ஸோ மச். அந்த மாதிரி அடுத்தபடியாக இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த மேடையில் பார்க்க போகிறோம். மദ്രാசி திரைப்படத்தின் இந்த ஆடியோ லான்ச்சில் அடுத்தபடியாக மேடைக்கு வரப்போறவர் ரொம்ப ரொம்ப சினிமாவே நேசிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா விஜய்? ஆமாக்கா, ஏன்னா இப்போ ஜென்ரலாக சொல்லுவாங்களே அந்த படத்தில் இவர் கேரக்டர் நல்லா இருந்தது அப்படின்வாங்க. அதை விட இவரால் அந்த கேரக்டரால் படம் இவ்வளோ தூரம் எலிவேட் ஆயிருக்கு, அது வெற்றி படமாக மாறி இருக்கு அப்படின்னா மொழிகளை தாண்டி இவரோட நடிப்பு அவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து நிறைய நல்ல படங்களில் நடித்து அத்தனை படங்கள் வெற்றி படமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கைத்தறலோட பிஜு மேனன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். എല്ലാവർക്കും വണക്കം. இவ்வளோ ஜூலியாக ஒரு க்ரௌடாக பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தமிழ் அவ்வளோ பேச தெரியலைனாலும் முருகதாஸ் படத்தோட நடிக்கிறது ரொம்ப ஆசையாக இருந்தேன், அது நடந்துட்டேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர், தேங்க்ஸ் டு என்டையர் டீம். மദ്രാசி ஃபிலிம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் அதை பார்க்கணும். God bless. Nothing else to say. I'm a big fan of Anirudh. Thank you. Thank you so much, Tamil. I love you so much. God bless. Thank you. மദ്രാசி திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஸ்ரீ லக்ஷ்மி பிரசாத் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இது ஃபஸ்ட்டு நம்மளை தமிழ் படம். நான் ப்ரொడ్యూసర్ అవ్వడానికి రీజనే ఆర్బి చౌదరి సారు. తెలుగులో அவர் மூலமாக ஒரு 30 படம் வரைக்கும் கண்டினியூஸாக பண்ணிருக்கு. తెలుగు చౌదరి సారు நான் 2 பேர் பார்ட்னர்ஸு. சரி, முருகதாஸ் சார் ஒரு தமிழில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு. அதுக்காக சிவா சார்னி டைரக்டர் சாரை பேசி கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த பட்டத்தில் சிவா சாருக்கு ரொம்ப நன்றி, முருகதாஸ் சாருக்கு நன்றி, பிஜு மீனன், வித்யுத் ஜமால், சுதீப் எலமன் అండ్ షబ్బీర్, అనిరుద్ధ్ సారు ఈరోజు ఇండియాలోనే వరల్డ్ ది బెస్ట్ మ్యూజిక్ డైరెక్టర్. இந்த பட்டத்தில் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிருக்கு. எல்லா டைரக்ஷன் டீம்க்கு, கிராஃபிக்ஸ் டீம்க்கு, இந்த பிக்சரில் வேலை பண்ண ஆல் மேனேஜர்ஸ், நம்ம அப்பாராவ் சுந்தர்ராஜன் ಎಲ್ಲ ಟೀಮ್ಗೆ, அபய் அண்ட் எல்லா டீம்க்கு எல்லாருக்கும் வணக்கம். தளபதி விஜய் சார் துப்பாக்கி யாரு கையில கொடுத்துருக்கோ இந்த பிக்சர் பார்த்து அந்த துப்பாக்கி வேல்யூ எல்லாருக்கும் தமிழ்நாடுக்கு தெரியும். ఇది எல்லா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு ஒரு காலர் மேட் ஃபிலிம். தமிழ் இண்டஸ்ட்ரியிலோనే வெரி பிக் பிளாஸ்டர், பிக் சூப்பர் சென்சேஷனல் ஹிட் ஃபிலிம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
ஸோ நெக்ஸ்ட் வரப்போறவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, படம் வந்து நிறைய ரெக்கார்ட் பிரேக் பண்ணும் அப்படின்றது தெரியும். அந்த ரெக்கார்டெல்லாம் கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறது எந்த இடம்னா இவரோட ரெக்கார்டிங்லேருந்து தான் சொல்லலாம். ஸோ முருகதாஸ் சாரோட ஒவ்வொரு கனவுகளையும் அப்படியே வந்து பிரதிபலமாக்கக்கூடிய இந்த படத்தோட டிஓபி தான் மேடைக்கு எடுப்பதற்கான நேரம் இது. May I please request our cinematographer Sudeep அவர்கள் to please join us on stage. எல்லாருக்கும் வணக்கம். This is my first Tamil film. பட் நான் படித்தது வந்து சென்னையில். துப்பாக்கியெல்லாம் இங்கே தான் நான் பார்த்தோம். And then finally now I'm shooting his film. Very glad. எனக்கு வந்து there's something very special about this film for me personally. என்னன்னா இந்த film is very diverse in terms of இதோட cast and crew, which is very personal for me because example from director is from Tamil Nadu, our producer is from Andhra, I am the art director is from Kerala. அந்த மாதிரி இப்போ cast பார்த்தாலும் Rukmini is from Karnataka, Vidyut is from from the north. So that is very interesting. I think in the time when the borders of the industries like Tamil and Malayalam is slowly போகும்போது I think this is the right time to make films like this. Thank you so much for all. Our stunt director Kevin Kumar அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். Praise the Lord. First of all, I would like to thank Murugadas sir. ஒரு 10 years back நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது முருகதாஸ் சார் ஆஃபீஸ் வந்து ஒரு 3 பில்டிங் தள்ளி தான். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நடக்கும்போது எனக்கு ஒரு ஆசை, ஒரு நாள் சார் கூட நான் வந்து வேலை செய்ய முடியுமான்னு. இன்றைக்கி அது நடந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். என்னோட அப்பா ஃபைட் மாஸ்டராக இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஆர்பி சௌத்ரி சார் தான் சான்ஸ் கொடுத்தாரு. இன்னைக்கு ஃபஸ்ட் படம் தமிழில் பண்ணும்போது ஆர்பி சௌத்ரி சார் இங்கே இருக்கிறது ஐம் வெரி வெரி ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். திருப்பதி பிரசாத் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் வாட் ஆல் யூ ஹவ் டன் ஃபார் us and the blast, the action, everything sir. Sir, Danu sir, I'm so happy that you're here sir. Shiva sir, I have no words sir. The way you have fought and the way you have done it was so brutal and so true and so lively sir. You and Vidyut, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது கிளைமேக்ஸ் பக்கா சூப்பரா இருக்கும் சார். அண்ட் சுதீப் சார், தேங்க்யூ ஸோ மச். நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணனோ அதுக்கு ஈக்குவலாகவே சுதீப் சார் ஹார்ட் ஒர்க் பண்ணார். இது வந்து எனக்கும் ஃபைட்டர்ஸ்க்கும் போட்டி இல்லை, எனக்கும் டிஓபிக்கு தான் போட்டியாக இருந்தது. ஒரு ஷாட்டுக்கும் அவர் நல்லா எடுக்கிறாரா, நான் நல்லா கொரியோகிராஃப் பண்ணுறாரான்னு. நெக்ஸ்ட்டு யார் வரப்போகிறாங்கக்கா? யாருமா நீ சொல்லுமா. ஃபஸ்ட்டு நிறைய மின்மினி பூச்சி ஒன்றா சேர்ந்தா எவ்வளோ ஒரு ஒலி வரும்னு பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ ஒரு ஒலி வரும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோன்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுங்க. நிறைய மின்மினி பூச்சிகள் அரங்கத்துக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் பார்த்துக்கலாமா? பிரகாசம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பசங்களோட முகத்துலையும் வரப்போகுது. ஏன்னா கொஞ்ச நாளாக எனக்கு மின்னலே அப்படின்னு கேட்கல, மின்மினி அப்படின்னு கேட்குது. அது காரணம் வரப்போகிற அந்த ஏஞ்சல் தான். அப்சல்யூட்லி கூப்பிடுவோமாக்கா? அதாவது இங்கே வரத்துக்கு மின்மினிகள்லாம் வேண்டாம். இவங்க வந்த உடனே 1,00,000 மின்மினிகள் ஒன்றாக சிரித்தால் எவ்வளவு அழகு இருக்குமோ அந்த அளவுக்கு அழகு கொண்டு வர போகிறாங்க. ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் our dearest Rukmini as she joins us on stage. ஒரு பெரிய கைத்தட்டலோட ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்தது எல்லாருக்கும் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ ஆல். மதராசி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் படம். எனக்கு இட்ஸ் அ வெரி வெரி என் மனசுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு படம். அண்ட் ஃபார் தேட் ஐ ஹாவ் டு தேங்க் முருகதாஸ் சார். சார் எம்எல் ரொம்ப நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு அழகான பாத்திரம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் பின் த ஜாய் ஆஃப் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஃபார் மீ டு ஹவ் பிளேட் திஸ் கேரக்டர். மாலதி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர். And I hope that I take it to every set that I work on. SK sir, I knew obviously about your wonderful performances before I met you, but in the padam shoot பண்ணதுக்கு அப்புறம் I really respect the degree to which you work on your craft and the constant journey to make your performances better and to elevate it. I'm a certified fangirl, sir. Anirudh, we've not had the opportunity to interact a lot, but thank you for your music. It's the soul of the film. Tirupati Prasad sir, thank you so much. And everybody at Sri Lakshmi. Biju sir, sharing screen with you was a joy. I learned a lot. I'd like to thank the Tamil audiences. என்னோட கரியரில்
ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீங்கள் எல்லாரும் இந்த அளவுக்கு என்கரேஜ்மெண்ட் அன்பு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஆல் ஸோ மச் அண்ட் ஐ ஹோப் தட் ஐ ஹாவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு என்டர்டெயின் யூ ஃபார் மெனி மெனி இயர்ஸ் டு கம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ருக்மிணி மேம். நெக்ஸ்ட் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த ஆசை இருக்கு. சலம்பல சாங்கை பார்த்தோம், அண்ணனோட டான்ஸ் வெறித்தனமாக இருந்தது, அனிபரோட மியூசிக்கில். படத்தில் உங்க கூட ஆடி இருப்பார் அப்படின்றதுக்கு வெயிட்டிங். பட் எங்கள் ஆசை இந்த ஸ்டேஜில் அந்த ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் எங்களுக்காக நீங்கள் ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. முடியாது மேடம். த ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் சலம்பல நம்ம பார்த்தது இல்லை மேடம். அதனால ஒரு 4 ஸ்டெப்ஸ் நாங்கள் கேட்கல, நீங்க தானே நம்ம கேட்குறீங்க. அதாங்க மேடம் நாங்களா கேட்குறோம். வேணாம். ஐ திங்க் முருகதாஸ் சார் வில் டெல் யூ. நான் ரொம்ப ரிஹர்சல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ கம் ஃபார் த ஷார்ட். ஸோ கொஞ்சம் ரிஹர்சல் டைம் கொடுத்தா ஐ வில் ப்ரிப்பேர் அண்ட் கம் பேக். மேடம் எங்களை பற்றி உங்களுக்கு தெரியல மேடம், எங்கள் டான்ஸே ரிஹர்சல் மாதிரி தான் மேடம் இருக்கும். மேடம் நாங்கள் டான்ஸர்ஸை கூட்டிகிட்டு வரோம், சும்மா 4 ஸ்டெப் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் சிம்பிளாக. நீங்கள் சும்மா அழகாக 5 நிமிஷம் கொடுத்துடுங்க, ரிஹர்ஸ் பண்ணி வரேன். அப்படியா மேடம்? நம்ம வாங்க, வந்துட்டாங்க பார்த்தீங்களா? டேய் பாய்ஸ் வாங்கடா. தேங்க்யூ. நிஜமா சொல்றேன் மேடம், அவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க. நீங்க ஆடுறது அதெல்லாம் முக்கியம் இல்லை மேடம். நீங்க ரிஹர்சலா வேணும்னு சொல்லிட்டு இப்ப பயங்கரமா ஆடிட்டீங்க. அதுக்காக இவங்க எவ்வளவு கைத்தட்டல் கொடுக்குறாங்க மட்டும் பாருங்க. கம் ஆன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். Thank you so much ma'am. Thank you for all the love. இன்னும் நிறைய படங்கள். Thank you. நெக்ஸ்ட் டைம் நான் பிராக்டீஸ் பண்ணி வரேன். Thank you so much. ஒரு மிகப்பெரிய லெகசி, ஒரு மிகப்பெரிய பயணம். இந்த 25 வருட பயணத்தை கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் மூலியமா தான் நம்மளோட நன்றி அவருக்கு செலுத்த முடியும் அப்படின்றது தெரியும். ஏன்னா அவ்வளவு தூரம் எங்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க, அவ்வளவு தூரம் ரசிக்க வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு காட்சிகளும் பார்க்கும்போது தியேட்டர் எங்களை மிரள வச்சிருக்கீங்க. இந்த பயணத்திற்கு ஒரு பெரிய கைத்தட்டல், அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோட இயக்குனர் AR முருகதாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வந்திருக்கின்ற நண்பர்கள் எல்லாருக்கும் எனது இனிய வணக்கம். மதராசி படத்தை பற்றி இன்றைக்கி இந்த ஆடியோ ரிலீஸ், ட்ரைலர் ரிலீஸ் அன்றைக்கி பேசணும், என்ன பேசலான்னு யோசிக்கும்போது ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு, ஓவராக பேசாதீங்க, ஓஹோன்னு சொல்லாதீங்க, கம்மியாக பேசுங்க அப்படின்றாங்க. சரி ஓகே கம்மியாக பேசலான்ட்டு வந்தால் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஃபோனு. அந்த ஃபோன் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பேசுங்க, இல்லைனா உங்களுக்கு படத்தில் நம்பிக்கை இல்லைன்னு நினச்சிருவாங்க, அதனால் என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே பேசுங்க அப்படின்னாங்க. உண்மையிலே எனக்கு வந்து இந்த படத்தை வந்து ஆரம்பித்த புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சிவகார்த்திகேயன்ட்டு தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. எஸ்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எப்பயுமே சொல்லுவாங்க, சினிமாவில் வந்து ஒரு சினிமாவில் ஒரு வெற்றிக்கு குறி வைக்கணும்னா ஒரு பறவை இங்கே போகுதுன்னா அங்கே அடிக்கக்கூடாது, அந்த பறவை இங்கே இந்த ஸ்பீடில் இங்கே வரும்னு சொல்லி இங்கே தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஆனால் எஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவரோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணி முடிக்கும் போது அவர் வேறு இமேஜில் போயிருப்பார். அவரோட ஸ்டார்டிங் அந்த பிகினிங் பீரியட்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு வரேன். அவரோட வளர்ச்சிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு அற்புதமான விஷயம். ஒரு சாதாரண மனுஷனும் டெய்லி சினிமாவில் எதையோ சாதிக்கலான்னு ஒரு கனவுகளோடு வந்து சென்னைக்கு வந்து இறங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை இருக்குன்னா எந்த பின்பலம் இருந்தாலும் சினிமாவில் சாதிச்சிடலாம், எவ்வளோ கஷ்டம் ஒரு திறமையும் உழைப்பும் இருந்தால் போதும் அப்படின்னு இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கை வந்து எஸ்கே அவர்கள் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் சினிமாவுக்கு வராங்க அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரி சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவர் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட இருந்து தான் இந்த படம் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப கடினமான உழைப்பாளி. யார் வந்து குழந்தைங்க ஆடியன்ஸை ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்கனோ அவன் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பெரிய உச்சத்தை பிடிப்பாங்க. அவர் பண்ண ஃபஸ்ட்டு விஷயமே குழந்தைங்க ஆடியன்ஸை பிடிச்சிட்டாரு. குழந்தைங்க, லேடிஸு, ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாஸ்க்கு வந்தது தான் அவரோட பெரிய ப்ளஸ். சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஆல்ரெடி எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு. ஸோ அவரை வச்சு நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னும் போது உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய வளர்ச்சி ஒன்று பார்க்கும்போது
10 பத்தாததுக்கு துப்பாக்கி அவர் கையில் வேற கொடுத்துட்டாரு. இது வந்து மதராசி அண்டர் ப்ரொடக்ஷனில் நடந்துச்சு. இப்படி ஒரு விஷயம் நடந்ததே எனக்கு தெரியாது. அது இல்லாமல் தான் நாங்கள் பிளான் பண்ணோம். நீங்கள் மதராசி படம் வரும்போது பாருங்கள், கண்டிப்பாக அந்த துப்பாக்கியை ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்காருங்கிறத உங்களால் உணர முடியும். தேங்க்யூ சிவா. எப்பயுமே ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு கணக்கு போட்டு இதுக்குள்ளே என்ன ப்ராஃபிட் வரும்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் படம் நல்லா வரணும் அப்படின்னு பார்க்குறவர் பிரசாத் சார். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு இன்னொரு ஹீரோ இருக்கார். அந்த ஹீரோ வேறு யாரும் இல்லை, அனிருத்து தான். வழக்கமாக வந்து ஒரு தியேட்டர் விட்டு வந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சு வெளில வரும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, படம் நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ பேசுவாங்க. ஆனால் பிஜிஎம் நல்லா இருக்குது, பிஜிஎம் நல்லா இருக்குங்கிற அந்த ட்ரெண்டே வந்து அனியோட பீரியடுக்கு அப்புறம் தான் வந்தது நான் நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும்போதெல்லாம் அனியோட விக்ரம் பிஜிஎம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே நான் ட்ராவல் பண்ணுவேன். அனிருத், நீங்கள் வந்து பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஆல்ரெடி சாங்ஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, பிஜிஎம்மும் பண்ணிகிட்ருக்கீங்க. ட்ரைலரில் பார்த்தீங்களா, அந்த பிகினிங்கில் நான் கொடுத்த ஒரு ட்ரைலரை வந்து அந்த லான்னு பண்ணும்போது அதோட கலரையை மாற்றிட்டார். ஸோ அதுதான் நான் வந்து விஜய் சாரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு டயலாக் பேப்பர் கொடுத்தோன்னா அந்த டயலாக் சினிமாவை ஷூட் பண்ணும்போது வேற ஒரு ஃபீல் கிடைக்கும். அனிருத்துக்கிட்ட நான் பார்க்குற ஒரு மேஜிக் வந்து நம்ம தான் ஷூட் பண்ணியிருப்போம், நம்ம தான் எடுத்திருப்போம். அதே மியூசிக்கை ஒரு பிஜிஎம் போட்டு எலிவேட் பண்ணும்போது அது வேற லெவலில் இருக்கும். செப்டம்பர் 5 வந்து அனியோட மேஜிக்கை நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ அனி. நிறைய படங்கள் உங்கள் பிஜிஎம்னால ஓடி இருக்கு. இந்த படம் உங்கள் பிஜிஎம்மும் சேர்த்து ஒரு பெரிய மகுடமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி நன்றி. அப்புறம் ருக்மிணி, ஏற்கனவே இந்த ஸ்கிரிப்டை வந்து 2 பெரிய ஹீரோயின், அப்போ கமர்ஷியலில் பெரிய லெவலில் இருந்த 2 ஹீரோயின் கதை சொல்லி அவங்க டேட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நான் தற்செயலாக வந்து அவங்களோட படம், கன்னட படம் ஒன்று பார்த்தேன். பட்டுன்னு அது 2 அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த பொண்ணை கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி வர வச்சேன். மாலதி கேரக்டருக்கு உங்களோட வேறு யாரும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக என் மனசில் இருந்த ஒரு கேரக்டர் மாலதி, அந்த மாலதிக்கு உயிர் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ ருக்மிணி. வித்யுத் ஜமால் வந்து துப்பாக்கிக்கு அப்புறம் என் கூட பண்ணியிருக்காரு. துப்பாக்கியில் வந்து அதுக்கப்புறம் அவர் ஹீரோவாக போயிட்டார். இருந்தாலும் எனக்காக நான் வேண்டுகோளுக்கு எனக்காக வந்து ரொம்ப இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த படத்தில் வில்லனாக பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் விஜயமேனன் சார், உங்களோட வாய்ஸுக்கு நான் அடிமை சார். நான் வந்து ஐயப்பனும் கோஷியும் பார்த்தேன். ஐயப்பனும் கோஷியும் பார்த்துட்டு நீங்கள் தான் இந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் அவங்கள வர வச்சு ரொம்ப நாள் வந்து டப்பிங் இல்லாமல் வேற ஒரு வாய்ஸோடையே இருந்துச்சு. நான் ஆல்மோஸ்ட் உங்கள் குரலையும் மறந்துட்டு சரி ஓகே இப்போ இது பிஜு சாரோட டப்பிங் வரட்டும்னு சொல்லி உங்கள் வாய்ஸ் வந்த பிறகு அந்த கேரக்டர் இன்னும் அப்படி போயிடுச்சு சார். அது அந்த அங்கே வந்து உங்களோட பேஸ் வாய்ஸ் இருக்குல்ல, அதுதான் சார் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது. தேங்க்யூ சார். நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு அற்புதமான கேரக்டரில் உயிர் கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க. விக்ராந்த் சார் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அப்புறம் வந்து சபீர் நடிச்சிருக்காரு. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க வந்திருக்காங்க. நிறைய பேரோட நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ. டெக்னீஷியன்ஸ்ன்னு எடுக்கும்போது என்னோட டிஓபி சுதீப் வந்து பயங்கரமான ஆள். அவர் ஒன்று ஸ்கையில் இருப்பார், இல்லைன்னா டீப் சீயில் இருப்பார். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேரக்டரு. ஒரு ரொம்ப ஹைட்டில் இருந்து சிவகார்த்திகேயன் ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட்டு. அவர் ஒரு பெரிய ஹைட்டில் இருக்காருன்னா அவருக்கு மேலே கேமரா பிடிச்சிக்கிட்டு சுதீப் நிற்பார். அப்படியே மேலே இவர் ஜம்ப் பண்ண பின்னாடி அந்த மேக்கிங்கில் அந்த ஷாட் பார்த்துருப்பீங்க. எல்லாம் வந்து டப்புன்னு பண்ணும்போது நீங்கள் வந்து கேமராவில் பார்க்கும்போது லேண்ட் எங்கே இருக்குன்னு தெரியாது. அவங்க ஆர்டிஸ்ட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, லேண்ட் எங்கே இருக்குன்னு தெரியாது. கரெக்டாக வந்து சிவகார்த்திகேயன் சிவா லேண்ட் ஆகிட்ட பிறகு எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. அங்கே வந்து அவர் கேமராவோட வந்தவர் டடக்குன்ட்டு ஒரு அன்பேலன்ஸில் வந்துடுவார். அப்படியே முக்குவார். எல்லாரும் கேமரா வாங்கிட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே முக்கி வந்துட்டு இருப்பார். அடுத்த நாள் பார்த்தா காலில் ஒரு பேண்டேஜ் போட்டு ஒரு ஸ்டிக் வச்சுக்கிட்டு வருவார். முக்கியமாக அவரோட டெடிக்கேஷனை பற்றி சொல்லணும்னா ஒரு இன்சிடெண்ட் நான் சொல்லணும்.
சிலோனில் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். சி பக்கத்தில் திடீர்னு வந்து ஒரு பெரிய புயல் அடிச்சுது. அது அப்படியே சைலண்டாக இருந்தால் ஒரு செகண்டில் ஒரு பெரிய புயலில் நம்ம நீங்கள் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க பார்த்தீங்களா, காரெல்லாம் இப்படி மூவ் ஆகும், மரம்லாம் இப்படி இப்படி போகும் பார்த்தீங்களா, அப்படி ஒரு சடன்னு ஒரு செகண்டில் எல்லாமே போச்சு. கிரேன் இப்படி ஆடுது, லைட்ஸ் இப்படி ஆடுது, ஒரே பயமாகிடுச்சு. எல்லாரும் ஒரு 4 பேர் என்ன அப்படியே இழுத்துட்டு போயிட்டு ஒரு கண்டெய்னர் ஓரத்தில் இப்படி வச்சுட்டாங்க. மழை போய்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் மழை அப்படியே நின்றுச்சு. ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே வர லைட்ஸும் சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. என்னடா இது ஆம்புலன்ஸ் என்னாச்சுன்னு சொல்லி உள்ளே போகிறேன். நான் உள்ளே இருந்தப்போ ஒரு ஃப்ளாஷ் ஃபார்வேர்டு என்ன நடந்திருக்குன்னா, உள்ளே நான் அந்த மழையில் நான் இங்கே ஒதுங்கி இருக்கும்போது அந்த ஃபுல் காற்று அடிக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த ட்ரோன் கேமரா வந்து இவ்வளோ பெருசு இருக்கும். இந்த கேமராவோட ஒரு 10 டைம்ஸ் பெருசாக இருக்கும். அந்த கேமரா இப்படி வரும்போது அந்த விண்டில் அன்பேலன்ஸில் அது இடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக சுதீப் என்ன பண்ணார், பட்டுன்னு போய் அதை போய் பிடிச்சிருக்காரு. பிடிச்சப்போ அந்த பிளேடு வந்து கட்டாகி அவர் விரல் துண்டாக போயிடுச்சு. இப்போ தான் தெரியுது அந்த ஆம்புலன்ஸில் சுதீப்பை ஏற்றி போயிட்டாங்க. நான் செட்டுக்கு வேகமாக போகிறேன். இப்போ மழை நின்றுடுச்சு. ஆனால் இருட்டு மட்டும் இருக்குது. லைட்ஸ் ஜென்ரேட்டர்லாம் அப்படியே ஆஃப் பண்ணியிருக்காங்க. எல்லார் கையிலையும் செல்ஃபோன் ஆனில் இருக்குது. நீங்களாம் ஆன் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி எல்லோரும் இப்படி தேடிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன தேடுறாங்க எல்லாரும். ஒன்று பார்த்தா அவரோட ஃபிங்கர் தேடிட்டு இருக்காங்க எல்லாரும். ஐயோ யாரும் நவுந்துடாதீங்க அப்படியே தேடுங்க, யாரும் அவரோட ஃபிங்கரை மிதிச்சிடாதீங்கன்னு சொல்லி அப்படியே தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் வந்து ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் போயிட்டார். அது சண்டே மிட்நைட் 12:30க்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணி டாக்டரை கூப்பிட்டுருக்காரு. டாக்டர் வரணும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு மாதிரி ஃபிங்கர் ஒருத்தர் கட் ஆகிடுச்சு சார். நான் சரி ஓகே நான் இப்போ கிளம்பி வந்துடுறேன். ஃபிங்கர் பத்திரமா இருக்குல்ல அப்படின்னாங்க. சார் இல்லை சார், ஃபிங்கர் தேடிட்டு இருக்காங்க சார். ஃபிங்கர் தேடிட்டு இருக்காங்களா? ஐயோ சண்டே அன்னைக்கு நான் எப்படியா வர்றது அப்படின்னு. இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு இங்கே போயிட்டோம். கொஞ்சம் தூரம் தேடிக்கிட்டு இருக்கும்போதே பட்டுன்னு அந்த ஒரு மேக்கிங்கில் இருக்கின்றவர் அந்த ஃபிங்கர் கிடச்சிக்கிட்டு அந்த ஃபிங்கரை எடுத்துக்கிட்டு அடுத்த வண்டியில் வேகமாக போனோம். அன்னைக்கு நைட்டே அந்த பக்கம் டாக்டர் வர இந்த பக்கம் ஃபிங்கர் எடுத்துகிட்டு போய் ஒரு 1 ஹவரில் அந்த டைம் அந்த விண்டோ டைமுக்குள்ளே அவரோட ஃபிங்கர் வந்து அவரோட கையோடு வச்சு அவரையும் அவர் விரலையும் ஒன்றா சேர்த்தோம் நாங்கள். அந்தளவுக்கு இருந்தது. மறுநாள் ஷூட்டிங் கேன்சல் பண்ண சொன்னார். இல்லை அவுட்டோரில் ரொம்ப செலவாகும், மறுநாள் பண்ணணும், இன்னொரு கேமராமேன் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணால். ஆனால் அவருக்கு பொசசிவ், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே அதுக்கு கட்டு போட்டு ஒரு தம்ஸ் அப் மாதிரி அப்படியே செட்டுக்கு வந்துட்டார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கேமராமேனுக்கு அவரும் ஹேண்டில் ரொம்ப பண்ணுவார். அவருக்கு வந்து இப்படி பிடிச்சிட்டு இருக்கு அந்த ஃபிங்கரோடு நீங்கள் அந்த படம் அந்த ஆக்ஷன் எடுத்ததுக்கு தேங்க்யூ சுதீப், லவ் யூ. அருண் ஆர்ட் டைரக்டர் இந்த படத்துக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்றதை நான் இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் படம் பார்த்துருங்க, எப்படி ஒரு செட்டை அப்படி அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற சொல்கிறேன். தேங்க்யூ அருண். லிரிசிஸ்ட் விக்னேஷ் சிவன் சார் நல்லா ஒரு அற்புதமான சாங் பண்ணார். விவேக் சார் நல்லா பண்ணார். சூப்பர் சுப்பு நல்லா பண்ணார். ஆதேஷ் சார் நல்லா ஒரு அற்புதமான சாங் பண்ணார். விஷ்ணு, எல்லாருமே லிரிக்ஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேனேஜர் சுந்தரராஜன், எப்பயுமே நான் ஒரு பேரை மறந்துடுவேன், கோச்சிக்கு வந்து உங்கள் பேரை நான் ஏன் மறக்கிறேன்னா நீங்கள் நெஞ்சோட கீழே இருக்கீங்க, அதனால் மேலே வரமாட்டேன்றீங்க. தேங்க்யூ உங்கள் டீம் எல்லாருக்குமே தேங்க்யூ. கடைசியாக முக்கியமாக என்னோட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்ட என்னுடைய உதவி இயக்குநர்களை நான் இந்த மேடையில் கூப்பிட்டு உங்களை நான் அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு படத்தில் வந்து அந்த ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சுழி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பிள்ளையார் சுழி போட்டு கடைசியில் ரோலிங் டைட்டில் முடிஞ்சு பிரிண்ட்டு டெலிவரி பண்ணி September 5 உங்களோட சேர்ந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குற வரைக்கும் என் கூட இருக்கிறவங்க இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா டைரக்டருக்குமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பில்லர் மாதிரி. இவங்களோட கண்ணில் இருக்கிற அந்த கனவும் நெஞ்சில் இருக்கிற அந்த கனவும் உங்களோட ஆசீர்வாதம் உங்களோட விஷஸ் இருந்தால் தான் அது நிறைவேறும். ஸோ இதில் வந்து ஒரு 4-5 பேர் கண்டிப்பாக இந்த செட்டில் இருந்து வெளியில் போவாங்க. என்னால் ஒரு விஷயம் பெருமையாக சொல்லிக்க முடியும், இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக 12 டைரக்டர்ஸ் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னோட பிரதர்ஸ், என்னோட அசிஸ்டன்ட்ஸ், என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ கைஸ். அடுத்து இப்போது அடக்கி வாசிக்கலாமா இல்லை மனசில் இருக்கிறத சொல்லலாமான்னு நினச்ச மதராசியை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். நான் எங்கள் டீம் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினோம். அந்த ஸ்கிரிப்டை நாங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கே நாங்கள் எடுத்துட்டோம்.
செப்டம்பர் 5ஆம் தேதி நாங்கள் அடைஞ்ச சந்தோஷம் நீங்களும் அடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். எப்பயுமே ஒரு இந்தியா ஜெயிச்சிருச்சு. ஆனால் அந்த இந்தியாவை இருக்கிற நம்ம 130 crores ரெப்ரசன்ட் பண்ணுறது அந்த டீம். அதில் இருக்கிற ஒரு 15 பேர், அதில் இருக்கிற 10 பேர் அவங்க வின் பண்ணிட்டாங்களா, யாராவது ஒரே ஒரு ஆள் தான் வந்து அந்த கப்பை வாங்குவாங்க. அந்த கப்பு வாங்குற ஒரே ஒரு ஆள் நான். ஆனால் எனக்கு பின்னாடி இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது. நிறைய பேர் நான் பேரை விட்டுருப்பேன். ஆர்ட் டைரக்டர் நிறைய ஆட்கள் சொல்லாமல் தவறியிருப்பேன். அவ்வளோ பேரோட உழைப்பு, கனவு இருக்குது. இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஒரு சில கேள்விகள் சார். எல்லா திரைப்படங்களையுமே வந்து மக்களுக்கு கண்டிப்பாக விழிப்புணர்வு வரக்கூடிய அரசியல் பேசுவீங்க. அந்த வகையில் மதராசி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது அரசியல் பேசுகிறீங்களா? இதில் அரசியல்னு சொல்ல முடியாது. என்ன சொல்கிறது, இன்னைக்கு சொசைட்டியில் இருக்கிற ஒரு வரப்போகிற விஷயத்தை ஒன்று சொல்லுவோம்ல, இப்படிலாம் நம்ம ஊரில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு எச்சரிக்கை படமாக இது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு எச்சரிக்கை படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். சார், நீங்கள் சூப்பர் ஸ்டார்லேருந்து நிறைய ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எங்கள் அண்ணன்ட்ட ஒரு தனித்திறமையாக நீங்கள் பார்த்து ரசித்த ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். எஸ்கே அண்ணனோட தனித்திறமையாக நீங்கள் பார்க்குற விஷயம் என்ன சார்? அவரோட திறமை எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவரோட டைமிங், நான் முன்னாடி சொன்னதான், அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்கிறது எழுதுறது இல்லை, அப்படி நம்ம கொடுக்கும்போது அப்படியே அடிக்கிறது இருக்குல்ல, அந்த குயிக்னஸ் தான் அவருக்கு வந்து உங்களை மாதிரி இருக்கிற அந்த இடத்துல இருந்து வந்தனாலே என்னன்னு எனக்கு தெரியல. அந்த ஸ்டேஜில் இருந்து இப்போ வந்து நம்ம அடிச்சுலாம் எழுதலாம், சினிமானா அடித்து எழுதலாம், திருத்தி எழுதலாம். ஆனால் ஸ்டேஜில் வந்து அப்படி பண்ண முடியாது. அந்த பஞ்சை அப்போவே அடித்து அப்போவே நம்ம பஞ்சை ரசிக்கிறாங்களாங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸோட பல்ஸு, அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அமிதாப் சாரில் இருந்து எடுத்துக்கிட்டாலும், நம்ம தலைவர் எடுத்துக்கிட்டாலும் சரி, விஜய் சார் எடுத்துக்கிட்டாலும் சரி, சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த காமெடி டைமிங்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து எஸ்கேக்கு வந்து வேற லெவல். அவர் அந்த ஹியூமரும் அவரை நான் மதராசியில் ட்ரை பண்ணிக்கிற விஷயந்தான். நான் மொத்தமாக அவர் ஆக்ஷனுக்கும் மாற்றக்கூடாது. ஏன்னா அவருக்கு விட்ட பிடிச்சதே அந்த ஹியூமர் தான். அதுவும் வேணும். ஆனால் அவருக்கு அடுத்த டைமென்ஷனையும் கொடுக்கணும். அதை தான் நாங்கள் மதராசியில் பண்ணியிருக்கோம். எனக்கு அவரோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அழகான சிரிப்புக்கு சொந்தக்காரர். இந்த படத்தில் கேமியோ ஏதாவது பண்ணியிருக்கீங்களா சார்? நான் மான் கராத்தேல உங்களோட கேமியோ பார்த்தோம். அது நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், விஜய் சார்கிட்ட இருக்கும்போது சொன்னேன், நீங்கள் ஏதாவது உங்கள் படத்தில் நடிப்பீங்களான்னு. விஜய் சார் படத்தில் நான் நடிப்பேன் அப்படின்னு நான் அப்போ சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் நடிக்கலை, அந்த படத்துக்கு அப்புறம் நான் நடிக்கலை. ஆனால் இந்த படத்தில் ஒரே ஷாட்டுக்கு நான் வருவேன். சூப்பர் சூப்பர். ஏன் அப்படின்னா எனக்கு அந்த வைப்பு கிடச்சிச்சு, அந்த வைப்பு கிடச்சி. நீங்கள் சலம்பல சாங் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். துப்பாக்கிங்கிறது அது ஒரு வெப்பன் கிடையாது, அது ஒரு மெட்டஃபர், அது ஒரு கனவு, அது ஒரு இடம். அதை தான் அவர் சொல்கிறாரு. அதை அவர் ஸ்ட்ராங்காக பிடிச்சி வந்திருக்காருன்றது என்னால் உணர முடியுது. சார், லாஸ்ட் ஒரே கொஸ்டின் சார். இப்போ சொன்னீங்கல்ல, உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட சொன்னீங்க, மேடையில் லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி நீங்கள் பேசுவீங்கன்னு, அது நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம எஸ்கே சாருக்காக நீங்கள் ஒரு சொல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சேலஞ்ச் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா என்னவாக இருக்கும் ஃபார் த ஃபியூச்சர்? இல்லை, அது இயல்பாக வர்ற ஒரு விஷயம். நம்ம கேட்டு சொல்லி வருமானு தெரியல. பட் அவர்கிட்ட நான் பிடிக்கிற விஷயம், ஒரு பயங்கர ஹியூமரான இருக்கிற ஆளை வந்து ஒரு ஆங்கிரி யங்மேனாக பார்க்க முடியுமாங்கிறது பெரிய சேலஞ்ச். ஏன்னா நீங்கள் அந்த சேலஞ்சை பண்ணது பார்த்தீங்கன்னா, அமிதாப் சார் பயங்கரமாக ஹியூமர் பண்ணுவார். ஆனால் பார்த்தா ஆங்கிரி யங்மேன்ற ஒரு கான்செப்டே அமிதாப் சார் தான் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரும் பயங்கரமாக இந்த பாம்பை பார்த்து பயப்படுவார், இது பண்ணுவார். ஆனால் அவரே டெரர் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அப்படியே இந்த எட்ஜுக்கு வந்து நிற்பார். விஜய் சாரை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவரோட டைமிங் அதெல்லாம் இருக்கும். எஸ்கே வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட்டு, ஃபேமிலி ஓரியன்ட் காமெடி, அந்த டைமிங்கில் நிறைய பண்ணிட்டார். ஆக்ஷன் இப்போ அந்த கோர் பாயிண்ட்ல ஆக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆக்ஷன் சொல்கிறேன், சும்மா சண்டை போடுறது கிடையாது. அந்த கோர் பாயிண்ட்ல ஆக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அப்பா எஸ்கே தாண்டா ஒரு ஆங்கிரி யங்மேன் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் வாயிலேருந்து சொல்லணுன்றது தான் அவருக்கு நான் சொல்ல ஒரு சேலஞ்சர். சூப்பர்.
எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நீங்கள் அழகாக சொல்கிற வார்த்தைகள் அப்படி பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க 25 வருஷம் இப்படியே எங்கள் முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஓடிக்கிட்டே இருக்குது. பின்னாடி தண்ணியை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுன்ற கற்றுக்கிட்ட விதமாக இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டல் நாங்கள் பார்த்த விதமாக இருக்கட்டும், அப்படி ஒவ்வொரு படத்துலையும் அவ்வளோ விஷயம் இருக்குது. இதுவும் ஒரு மிகப்பெரிய வரலாறாக இருக்கும். அதையும் நாங்கள் கொண்டாட போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி பியூட்டிஃபுல். தேங்க்யூ அர்ச்சனா, தேங்க்யூ விஜய், தேங்க்யூ சார். நல்லா பண்ணீங்க. எப்பயுமே உங்கள் ப்ரோக்ராம் பார்ப்பேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். போகிறது இந்த அழகான விழாவின் கதாநாயகன் ஒரு ஆடியோ லான்ச்சில் நம்ம இருக்கோம் அப்படின்னா டெஃபினெட்லி த மியூசிக் இஸ் கோயிங் டு டேக் அஸ் ஆல் டு another world now. இசை மூலமா பாட்டு மூலமா நமக்கு சந்தோஷம் தருத்தவர் அவரை வந்து சும்மா அப்படியே கூப்பிட முடியுமா? உங்களுடைய கைத்தட்டல் விசிலோட அவரை வெல்கம் பண்ண போறோம். It's time for us to welcome our dearest rock star அனிருத் அவர்கள். Madarasi, first, thank you to our producer, Tirupati Prasad sir. Thank you, sir. நிறைய அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. Thank you. Obviously, Murugadas sir's team, Abhay, Sundarrajan, all the assistant directors, எல்லாருமே வந்து பல வருஷமா எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ். Great job, guys. Lovely team. Love you all. Of course, Biju Menon sir, lovely sir, thank you so much sir. Sudeep bro, கலக்கிட்டீங்க, thank you. And of course, நம்ம ருக்மிணி வந்து செம்மையா நடிச்சிருக்காங்க படத்தில். ஸோ congratulations to you, all the best. ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். முருகதாஸ் சார் வந்து நான் இப்போ 2 படம் தான் பண்ணியிருக்கேன். அதுவும் 2வது படம் வெளியவே வரல. அப்போ வந்து ஒரு 20 வயசு பையனை நம்பி கத்திங்கிற ஒரு பெரிய படத்தை வந்து எனக்கு அன்னைக்கு பயங்கரமான ஒரு ஷாக். எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. கிரீன் பார்க் ஹோட்டலில் தான் சாரை மீட் பண்ணோம். அப்போ மான் கராத்தே அண்ட் கத்தி ரெண்டுமே எனக்கு டபுள் ட்ரீட்டாக கொடுத்தாரு. லவ் யூ சார். அந்த நன்றி நான் நிறைய ஸ்டேஜில் சொல்லிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய படம் கொடுத்து இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அது வந்து முருகதாஸ் சார் தான் காரணம். தேங்க்யூ சார். லவ் யூ சார். ஒன்றே தான் சொல்லிக்கிறேன் முருகதாஸ் சார் பற்றி. இந்த சந்திரமுகி ஃபங்க்ஷனில் வந்து அவர் சொல்லியிருப்பார், நான் யானை இல்லை குதிரை சும்மா டக்குன்னு எந்திரிப்பேன் அப்படின்னு. அந்த குதிரை வந்து முருகதாஸ் சார் தான். அதை நீங்கள் மദ്രാസിயில் பார்ப்பீங்க 100%. லவ் யூ சார். அண்ட் ஆஃப்கோர்ஸ் மை பேபி எஸ்கே. நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் 3 பண்ணும்போது தான் அப்போ தான் மரீனா வெளில வந்திருக்கு. 3ல் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணார். அடுத்த படம் வந்து எதிர்நீச்சல். நான் ப்ரௌடாக சொல்லிப்பேன், என்னோடய ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் மூவி வந்து வித் எஸ்கே எதிர்நீச்சல் தான். அன்னைக்கு ஆரம்பித்த ஒரு நட்பு, ஒரு பிரதர்ஹுட், எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு ஜேர்னி. இது எங்களுக்கு வந்து 8வது படம் சேர்ந்து. தேங்க்யூ சார். அண்ட் அவரை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் வந்து அப்படி ரொம்ப புகழ்ந்து பேசினா எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். பட் என்ன சொல்லணுன்னா, அவர் வந்து ஏன் இந்த லெவலில் அவர் இருக்காருன்னா, இங்கே ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பியூராக இருக்கும் அவருக்கு. அந்த பியூர் ஹார்ட் தான் இதுக்கு ரீசன். அந்த க்ரோத் வந்து
அது ஒரு மாதிரி எனக்கு எப்பவுமே பெருமையாக இருக்கும். அவர் எவ்ரி டைம் வின் பண்ணும் போது நான் வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஐ லவ் யூ. ஃபைனலி வந்து மதராசி வந்து September 5th போய் பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து SK's நியூ அவதார் இன் முருகதாஸ் சார் ஸ்டைல். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி குட். இந்த ஃபைனலாக ட்ரெய்லரில் வந்து ஒன்று வரும். சார் இது ஏன் ஊர் சார், நான் வந்து நிற்பேன். இது ஏன் SKடா, நான் எப்பவுமே நிற்பேன்டா. Questions. Sorry. Please, big round of applause for Archana and Vijay. சூப்பரா வந்து அவங்க இந்த ஷோவை பயங்கரமா பண்ணாங்க. சாரி forgot. இப்படி சொன்னா எதுவும் கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். எக்ஸ்ட்ராவா 2 கேட்போம் சார் நாங்க. அனிருத் சார் உங்களுக்கு கண்டிப்பா கேட்க வேண்டிய ஒரு கொஸ்டின். தோனி சார் அண்ட் கோலி சார் ஒன்னாக சேர்ந்தாங்கன்னா மேட்ச்ல கன்ஃபார்ம்டா இந்தியா வேற மாதிரி ஒரு சக்சஸ் பார்க்கும். அதே மாதிரி நீங்களும் உங்க பேபி SKயும் சேர்ந்தா கண்டிப்பாக அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் தான். நீங்க அவர் பேபி அப்படின்னு சொன்ன உடனே அவர் அங்கே எமோஷனல் ஆனார். He was truly emotional. இந்த சக்சஸ் காம்போவோடைய சீக்ரெட் என்ன சார்? இல்லை அதுதான் அவர் என்ன சொல்றாங்க, பிகாஸ் நாங்கள் 2 பேரும் ஒரே டைம்ல சேர்ந்து ஸ்டார்ட் ஆனதுனால அது ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு பாண்டு. சார் ஃபீல் பண்ணாதீங்க சார். அது ரொம்ப பர்சனலான ஒரு பாண்டு. அது வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எஸ்பெஷலி இப்போது நீங்களாம் இப்போது எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் அவ்வளோ சேர் பண்ண போதில்ல அது ரொம்ப உள்ள ஃபீல் ஆகிடுது. அதான் நான் சொன்ன மாதிரி தான், நான் வந்து இப்போது 13-14 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஒரு நாள் நானும் ஃபீல்ட் அவுட் ஆவேன். நான் ஃபீல்ட் அவுட் ஆனாலும் வந்து என்னோடய ஹார்ட் SK வின் பண்ணால் நான் வின் பண்ண மாதிரி இருக்கும். மை ஹீரோ அப்படின்னு ஒரு அட்ரஸ் பண்ணுவீங்க, அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை மாதிரியும் சினிமாவை தாண்டி இவ்வளோ ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. ரியல் லைஃப்பில் இந்த ஒரு விஷயத்தில் அவர் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டோ இல்லாத ஒரு விஷயம் இருக்கும்ல, அது ஏதாவது ஒன்று ஷேர் பண்ண முடியுமா? அதுதான் இப்போது சுப்பு சொன்ன மாதிரி, சுப்பு வந்து இஸ் லிட்டரலி நியூ டு த இண்டஸ்ட்ரி. அந்த ப்ரோமோ ஒன்று எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அந்த சலம்பலுக்கு. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, சார் இதில் வந்து சூப்பர் சுப்புவும் கூப்பிட்டுக்கலாம் சார். நான் யோசித்தேன், இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ எதுக்கு தேவையில்லை, நான் அவர் முருகதாஸ் சார் சேர்ந்து பண்ணிட்டா போதுமே அப்படின்னு. ஆனால் அவர் அந்த டைமில் அதை யோசிச்சிருக்காருல்ல, அதுதான் சொன்னேன். இங்கே வந்து ஒயிட்டர் தென் ஒயிட். அதான் சார். நம்ம தலைவர் சொன்னார், இந்தியாவிலே கிடையாது ஏஷியாலேயே மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் நம்ம அனிருத் அவர்கள் தான் அப்படின்னு. இந்த பேச்சுலர் நன்றி ஏகோ. But we love you, Ani. Anikaga. Thank you. Love you all. Thank you. Rockstar. ஒட்டுமொத்த அரங்கும் யாருடைய குரலுக்காக காத்துட்டு இருக்கோ, அரங்கத்திலையும் சரி ஆன்லைன்லயும் சரி எவ்வளோ பேர் ரசிச்சிட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியும். Let's welcome the icon of cinema, our dearest Sivakarthikeyan, everybody! வந்திருக்கிற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். என்னோட மதராசி டீம், ப்ரெஸ், மீடியா, தானு சார், ஆர்பி சௌத்ரி சார், இங்கே வந்திருக்கிற கெஸ்ட்ஸ், ஃபேமிலி, இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் விழும்போது கை கொடுத்து, எழும்போது என்னை தூக்கி விடுற என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்
எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி அமரனுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப பெரிய நன்றி. இது அமரனுக்கு அடுத்த படம் மதராசி. பட் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு யோசிச்சது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஈவெண்ட் அப்படின்னா ஸ்டேஜ் முக்கியம், லைட்ஸ் முக்கியம், பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம், இந்த மாதிரி சூப்பரான ஆங்கர்ஸ் முக்கியம். பட் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியம் க்ரௌட், ஆடியன்ஸ். நீங்கள் இல்லைன்னு வச்சுங்களேன், அதுவும் இப்படி ஒரு இதில் இப்போ ஆடியோ லான்ச்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா, க்ரௌடு முக்கியன்றதை விட அந்த வென்யூ முக்கியமாயிடுச்சு. சாய்ராம் காலேஜ், தேங்க்யூ. நீங்களாம் காலேஜ் வரீங்களோ இல்லையோ, நான் அடிக்கடி வந்துடுறேன் சாய்ராம் காலேஜுக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம சார் இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு தனி கோர்ஸ் வந்துடும்னு நினைக்கிறேன் சாய்ராம் காலேஜில் கொஞ்ச நாளில். ஸோ எனக்கு முன்னாடி வரும்போது ஆடியோ லான்ச்சுக்கு போகிறோம், அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிலன்னு இருந்துச்சு. இப்போ சாய்ராமுக்கு போகிறோம், நம்ம இடத்துக்கு போகிறோம், என்ன ஜாலியாக இருக்கும் அப்படின்றது தான் ஃபீல். இது நான் சும்மா நீங்கள் கை தட்டுவீங்க அப்படின்றதுக்கு சொல்லலை. இங்கே இருக்கிற இந்த ஹீட்டில், இந்த வேர்வையில் கடந்த 4 மணி நேரமாக நீங்கள் ஒரு எனர்ஜி கொடுத்துட்ருக்கீங்கல்ல, வேற லெவல். இங்கே இன்னைக்கு மதராசி ஆடியோ லான்ச். இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மட்டும் போயிட்டு வரேன். 2014 போயிட்டு வரேன். ஒரு 14 வருஷம் முன்னாடி, ஒரு 14 வருஷம் முன்னாடி நான் வந்து ஆங்கராக இருந்த டைம். அப்போ வந்து 7ஆம் அறிவு படம் ரிலீஸ். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் 7ஆம் அறிவு படத்தில் வந்து ஆடியோ லான்ச் நடக்குது, அதுக்கு நீங்கள் ஆங்கராக பண்ண முடியுமான்னு. ஏங்க எவ்வளோ பெரிய படம், எவ்வளோ பெரிய பெரிய காம்பினேஷன் இதை நான் பண்ணுறதுக்கு என்ன, உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எனக்கு. அப்புறம் ஒரு 2 நாளில் திரும்ப ஃபோன் வந்துச்சு, இல்லைங்க அது கரெக்டாக வராதுன்னு நினைக்கிறேன், அது வந்து ஒரு ஹீரோ வச்சு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால் நீங்கள் அதில் ஆங்கரிங் பண்ண முடியாது, ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏங்க இவ்வளோ பெரிய படத்தில் ஏதாவது ஒரு பார்ட்டாக இருந்தால் கூட எனக்கு ஓகே தான், அதனால் நான் வந்து பண்ணுறேன்னு சொன்னேன். அந்த ஷோ வந்து ஜெய் அண்ணன் ஹோஸ்ட் பண்ணாங்க, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஸ்டேஜுக்கு பின்னாடி சைடில் நின்று ஜெய் அண்ணனுக்கு வந்து நெக்ஸ்ட் லிங்க் சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த கேப்பில் வந்து நான் பார்த்தா சூர்யா சார் உட்காந்துருக்காங்க, முருகதாஸ் சார் உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் சார் உட்காந்துருக்காரு, செம்ம க்ரௌடு எல்லாமே இருக்குது. அந்த கேப்பில் தான் அது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அதுவே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த ஆங்கரிங் சான்ஸ் நான் எதிர்பார்த்தது எதுக்கான, இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா நம்மளோட திறமையெல்லாம் ஏதாவது காமிச்சு முருகதாஸ் சார் படத்தில் ஏதாவது ஒரு ரோல் வாங்கிடலாமா அப்படின்னு ஆசையோடு தான் வந்தேன். ஆனால் ஸ்டில் அந்த ஷோவை நான் என்ஜாய் பண்ணேன். அப்படியே ஒரு சில வருஷம் கழித்து இன்னொரு ஃபோன் கால் வந்தது. முருகதாஸ் சாரோட ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் பண்ணுறாங்க, அவருடைய அசிஸ்டண்ட்டை வச்சு நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும்னு சொல்கிறாங்க. அடடே, இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோம், நம்ம ரெடின்னு சொல்லி போனேன். அதுதான் அந்த மான் கராத்தே படம். அந்த படம் ஆடியோ லான்ச்சில் வந்து முருகதாஸ் சார் இருந்தாங்க, சீஃப் கெஸ்ட் வந்து சங்கர் சார். அப்போ நான் பேசும்போது சொல்லியிருந்தேன், நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து முருகதாஸ் சார் டைரக்ஷனில் நடிக்கணும், சங்கர் சார் டைரக்ஷனில் நடிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை, அதுக்கு என்னுடைய திறமையும் வியாபாரத்தையும் நிச்சயமாக வளர்த்துக்குவேன்னு சொல்லி பேசியிருந்தேன். அப்போ அந்த ஆடியோ லான்ச் வந்தப்போ அப்போ தான் அந்த சோஷியல் மீடியா ஆரம்பித்த டைம். அதில் எல்லாருமே நிறையா கிண்டல் பண்ணாங்க. 2 படம் ஓடிடுச்சுன்னா உடனே உனக்கு முருகதாஸ் படம் கேட்குதா, சங்கர் படம் கேட்குதான்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு, விடாமல் உழைச்சா என்றைக்கோ ஒரு நாள் அது நடந்துரும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. நீங்கள் கை தட்டிக்கிட்டே இருந்தீங்க, நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு மதராசி ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ஷனில் நான் ஹீரோ இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இது நான் மட்டும் உழைச்சி அப்படி பண்ணிட்டெல்லாம் கிடையாது. நம்மால் ஒருத்தன் ஓடுறான்டா, அவனை தட்டி கொடுறா, தூக்கிட்டு போகணுண்டான்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் கை தட்டி என்னை தூக்கிட்டு வந்தீங்க, நிற்க வச்சுருக்கீங்க. அந்த எனர்ஜியோடு தான் இந்த படத்தில் நான் வேலை பார்த்துருக்கேன். ஏஆர் முருகதாஸ் சார், நீங்கள் வந்து எல்லா ஹீரோஸ்க்கும் உங்களோட நடிக்கணும்னு ஆசை சார். ஏன்னா உங்களுடைய படங்கள் அந்த மாதிரி. உங்களுடைய முதல் படம் தலையோட தீனா, அவருக்கு தலைன்னு டைட்டில் கிடைச்ச படம். அந்த ஃபஸ்ட்டு ஷாட் ஞாபகம் இருக்குது. அவர் அந்த தண்ணியில் அவருடைய கால் ஷாட் ஒன்று வரும், ஒரு கண்ணாடி ஒன்று உடஞ்சிருக்கு, அதில் அவர் கண்ணு ஷாட் ஒன்று வரும், அது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் கேப்டனை வச்சு ரமணா பண்ணீங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்த கேப்டன் வேற, ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்த கேப்டனை மாஸ் லீடராக மாற்றினது ரமணா படமும் அவருடைய அந்த லுக்கும் பர்ஃபார்மன்ஸும். அதுக்கப்புறம் கஜினி சொல்லவே வேணாம். சூர்யா சாரை பயங்கரமாக நம்ம ரசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு 2 ஷேடு. இந்த பக்கம் வந்து சஞ்சய் ராமசாமின்னு பயங்கர ஸ்டைலிஷாக ஒரு லவர் பாயாக ஒரு சைடு, இன்னொரு சைடு அந்த மொரட்டு ஆக்ஷனாக அவருடைய லுக். அதுக்கப்புறம் துப்பாக்கி
அது தமிழ் சினிமாவில் ஹீரோஸோட மாஸை ரீடிஃபைன் பண்ண படம். அதில் விஜய் சார் எப்படி இருந்தாங்க, அந்த ஐ எம் வெயிட்டிங்கிறது பயங்கர ஸ்பெஷல். அதுக்கப்புறம் நீங்கள் கத்தி பண்ணீங்க, தர்பார் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ண ஹீரோஸ்லாம் பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், இந்த பக்கம் சிரஞ்சீவி சார், இந்த பக்கம் மகேஷ் பாபு சார், அப்புறம் ஆமீர் கான் சார், சல்மான் கான் சார், இந்த வரிசையில் சிவகார்த்திகேயனையும் சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இதெல்லாம் ரொம்ப சர்ரியல் மூமெண்ட் சார். இதெல்லாம் நான் இதுக்கு ஆசைப்பட்டு வரல. ஆனால் இந்த மாதிரிலாம் என்னைக்காவது நடக்கும்னு ஒரு துளி நம்பிக்கையோடு தான் இந்த மேடைக்கு வந்தேன். இதில் நான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. முருகதாஸ் சாரோட எனர்ஜி, அவருடைய கதை சொல்கிற விதம், இது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. எனக்கு இன்னொரு பர்சனலாக ஒரு கனெக்ஷன் இருக்குது. முருகதாஸ் சார் உங்கள் பேரில் என் அப்பா பேரும் இருக்குது, அது ஒரு கனெக்ஷன். என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நீங்கள். ரமணா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் இன்னைக்கு அப்பா இருந்தால் பயங்கர ஹாப்பியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு டேரக்டரோட நம்ம பையன் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லி. உங்களோட படத்தில் இருக்க விஷுவல் ஆகட்டும், ஹீரோயிசம் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், பஞ்சஸ் ஆகட்டும், ஃபைட் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் சார். இது நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, என்கிட்டையும் சொன்னீங்க. இந்த கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஆர்கேக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த எஸ்ஆர்கே பண்ண வேண்டிய படம் இந்த எஸ்கே பண்ணதே ஒரு பெரிய பெரிய பாக்கியம் சார். இது எனக்கு தெரிஞ்சு அந்த டயலாக் நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உலகம் அடுத்த வினாடிக்குள் ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம் அப்படின்னு. அப்படி ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு இந்த படம் நடந்தது, உங்களோட ஒர்க் பண்ணதும். உங்களோட ஒர்க் பண்ண இத்தனை நாளும் நீங்கள் கொடுக்குற எனர்ஜி. சார் ரொம்ப ரேராக தான் டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா ரொம்ப கூல், கரெக்டாக வேலை நடந்தால் போய்ட்டேன். அப்படி சாரையே டென்ஷன் ஆக்குற குரூப் இருக்காங்க இங்கே, அவரோட ஏடிஸ். ஸோ உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. இது பெரிய ஜேர்னி. சாரோட நம்மளால் நிறையா பேச முடியாது. ஏன்னா சார் ரொம்ப ரொம்ப சீனியர். நான் 10th படிச்சுட்டு இருக்கும்போது சாரோட ஃபஸ்ட்டு படம் வந்துச்சு. இன்றைக்கி என் பொண்ணு 7th படிச்சுட்டு இருக்கா. ஸோ அதனால் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது பட் உங்கள் ஏடி டீமோட தான் சார் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். அது ஒரு செம்ம எனர்ஜி. அது இந்த படம் மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நீங்கள் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜாலியாக அழகாக சிம்பிளாக அப்படியே லவ் போய் அப்படியே ஆக்ஷனுக்கு மாற்றிருக்காங்க. நான் ஒன்றுமே யோசிக்கல. நான் சார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும்னு நினச்சேன். அண்ட் முதல்ல சார் படம் பண்ணலான்னு சொன்னப்போ எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. சார் சூப்பர் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குன்னு. நான் கதை இன்னொரு நாள் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அந்த கதை கேட்க போகிற அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு போய் சாருக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சது, சார் எனக்கு தீனா மாதிரி, ரமணா மாதிரி, கஜினி மாதிரி, துப்பாக்கி மாதிரி ஒரு படம் வேணும்னு நான் கேட்கவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தேன். ஏன் அப்படின்னா நான் ஏன் படங்களை பார்ட் 2 எடுக்கவே ரொம்ப யோசிப்பேன். நான் இது வரைக்கும் ரீமேக் பண்ணதில்லை 23 படத்தில். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தமிழ் சினிமாவோட ஐகானிக் ஃபிலிம்ஸ். அதை திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறதே தப்பு. நான் ரசித்த படங்கள் அது. பட் அதில் இருக்க இம்பேக்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு கதை இருக்குன்றதை தான் நான் நம்பிக்கையோடு போனேன். ஸோ அந்த ஃபஸ்ட் ஹாஃப் சொல்லி முடித்தோடனே இன்டர்வல் கேட்டோடனே எனக்கு பயங்கர குஷி ஆகிடுச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஐடியா மட்டும் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன்னு சொல்லி இந்த நரேஷன்லாம் ஒவ்வொரு நாளும் செம்மையாக இருந்துச்சு. அது ஷூட்டிங் ஸ்பாட் எதுவாக இருந்தாலும் சார் ஒரு அழகான ஸ்மைலோடே இருப்பாங்க. நான் ரொம்ப பெரிய டைரக்டர், நீ ஜூனியர் அப்படின்றதெல்லாம் அவங்க கொடுக்கவே இல்லை. ஒரு ஹீரோ அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை தெளிவாக கொடுத்தாங்க. அதனால தான் சார் இன்றைக்கும் ஒரு டாப் டைரக்டராக இருந்துகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த படத்துக்கும் இந்த ஜேர்னிக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும். இப்போ அப்படியே நான் டீமில் ஒவ்வொருத்தருக்காக வரேன். நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் அவங்கள பற்றி பேசுகிறேன். திருப்பதி பிரசாத் சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்க, அவர் வேட்டி சட்டை போட்டு ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக இருக்கார். அவர் அப்படி கிடையாது. திருப்பதியில் பாதி அவரோட தான் சார். நம்ம சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணுது சார் எனக்கு தெரியும் சார், திருப்பதியில் நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியும் சார் அப்படின்வேன். சார் திருப்பதியிலேருந்து எப்போ வந்தாலும் எனக்கு திருப்பதி கோயிலும் லட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போ வந்தாலும் அந்த லட்டு வாங்கிட்டு வருவார். எனக்கு லட்டை நான் ஆசையாக வாங்குறத பார்த்துட்டு எவ்ரி டைம் வரும்போது, சார் லட்டு கொடுக்குதோ, துட்டு எப்போ சார் கொடுக்குதோ அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். ஃபர்ஸ்ட் லட்டு கொடுக்குதோ, அப்புறமா துட்டு கொடுக்குதோ அப்படின்னு சொல்லுவார். அவரோட பேசுகிறதே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஒரு பயங்கரமான ஆள். அது உங்களுக்கு இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி ஒரு படத்தை இப்படி எடுக்கணும்னு நினச்சது சார். இந்த படத்துக்கு நீங்கள் செலவு பண்ணியிருக்கிறது அது எல்லாமே ஃபஸ்ட்டு பேசும்போது இந்த காம்பினேஷன் அமைக்கிறது இது மாவீரன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஆரம்பித்தது இந்த ஜேர்னி. அப்போ நமக்கு இருந்த வியாபாரத்துக்குள்ளே ஆனால் முருகதாஸ் சார் இதில் அகாமடேட் பண்ணணும், எல்லாருக்கும் சேலரி கொடுக்கணும், ஒரு படத்துக்கும் செலவு பண்ணணும். நான் அவர்கிட்ட சொன்னது அதான், எனக்கு சேலரி பேசிக்காக என்ன சேலரியோ அதை கொடுங்க சார், நீங்கள் படத்துக்கு செலவு பண்ணுங்கள் சார், அப்புறமா ப்ராஃபிட் வரும்போது நான் அதில் ஷேர் பண்ணிக்கிறேன் சார்னு சொன்னேன். சூப்பர் சார், நல்லா சொல்லிச்சு சார், நம்ம இப்படி பண்ணது சார் அப்படின்னு சொல்லி சூப்பராக பண்ணார். பட் படத்துக்கு அவர் எந்த குறையும் வைக்காமல் அப்படி பண்ணியிருக்காரு. என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார் பிரசாத் சார். அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் வந்துடுறேன்.
சுதீப் எலமெண்ட் டிஓபி இப்போ சார் சொன்னார்ல விரல் வந்து கட் ஆயிடுச்சுன்னு சொல்லி, உண்மையிலே தான் நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறேன், இந்த விரல் போயிடுச்சு சார் அப்படின்னாரு. விரல் போயிடுச்சா, என்ன சாதாரணமாக சொல்றீங்க, அது விடுங்க அது பிரச்சனை இல்லை அப்படின்னு. நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை பார்த்தோன்னா திடீர்னு கேமரா பக்கத்தில் இருக்க மாட்டார். எங்கடா காணோம் அப்படின்னு பார்த்தா 2 சிகரெட்டை இழுத்துட்டு அந்த குடுமையை அள்ளி முடிஞ்சாருன்னா கேமரா வச்சுட்டு சிவதாண்டவம் ஆடிடுவார். அந்த மாதிரி ஒரு ஆள் அவர். அண்ட் நான் ரோப்பில் இருக்கேன். இப்போ இந்த படத்தில் வந்து அபே வந்து என்ன பண்ணுவாப்னா, சார் ஷார்ட் ரெடி சார் அப்படின்னு கூப்பிட்டு போவாப்ல. அந்த ஷார்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா 80 அடி ஹைட்டில் ரோப்பில் தொங்குறது, 60 அடி ஹைட்டில் ரோப்பில் தொங்குறது. நான் அந்த ஒரு பாலத்தில் இருந்து சார் பாலத்தில் ஷார்ட் சார்னு சொல்லி தூக்கி இந்த பாலத்துலேருந்து நீங்கள் குதிக்கிற மாதிரி ஷார்ட். ஐயோ ஆக்ஷன்னா இந்த அளவுக்கு ஆக்ஷனாவாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஷார்ட்டில் நான் இப்போ சார் சொன்ன ஷார்ட் தான், நான் மேலே ரோப் கட்டி ஏறிட்டே இருக்கேன், பக்கத்தில் அவரும் ரோப்பில் வந்து என்னை தாண்டி போயிட்டு இருக்காரு. சேட்டா எந்த இவடே என்ன ஷார்ட்டு ஒரு சாயா அடிக்குமோ அப்படின்னா சொல்ல, ஃபஸ்ட்டு டைவ் அடிக்கும் அப்புறமா சாயா அடிக்கும் அப்படின்வாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு ஆள் சுதீப் எலமெண்ட். பட் கிரேசி ஒர்க்கிங் வித் யூ பிரதர். அதுவும் ஃபைட்டு அவரும் கெவினும் சேர்ந்து எடுத்திருக்க விதம் டெஃபினட்டாக நீங்கள் லவ் பண்ணுவீங்க. இப்போ ட்ரைலர் பார்க்குற எல்லாருமே ஆக்ஷன் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. கெவின் அண்ட் ஸ்டீஃபன் கிரேட் ஜாப், தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் அருண் மாவீரன் ஒர்க் பண்ணவர். மாவீரனில் நீங்கள் பார்த்த எல்லாமே மேக்ஸிமம் செட்டு தான், அதெல்லாம் ஒர்க் பண்ணவர் அவர் தான். இன்றைக்கி அந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. மாவீரன் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் சேர்ந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆர்டிஸ்ட் விக்ராந்த் பிரதர், ஷபீர் பிரதர், இவங்களோடலாம் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த படத்தில் பிஜு மேனன் சார் நடிக்கிறாருன்னா பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா எல்லார் மாதிரியும் நானும் ஐயப்பனும் கோஷியமுக்கு பயங்கரமான ஃபேன். அதுலேயும் அந்த செருப்பை கழட்டி விட்டுட்டு ஒரு ஷாட் போவார்ல, அதெல்லாம் பார்த்து நம்ம பயங்கர பேஜாராக இருக்கோம். ஷூட்டுக்கு வருவார், அவர் ஷூட்டில் நடந்து வரும்பொழுது வந்து ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லுவார். நமக்கு பக் பக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாய்ஸு, ஒரு ப்ரெசன்ஸ். பட் பேசினா ஒரு 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 க்யூட்டான ஒரு பேபி, அவ்வளோ நல்ல ஹார்ட் அவருக்கு. இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, இல்லை கொட்டுக்காளி ரிலீஸ் ஆச்சு. அப்போ அவர் என்கிட்ட வந்து சொன்னார், டக்குன்னு வந்து படம் ரிலீஸ் இல்லை அப்படின்னாரு. ஆமாம் சார், கேரளாவில் என்ன ப்ரமோஷன்னாலும் என்னை கூப்பிடுங்க, நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னாரு. தேங்க்யூ ஸோ மச் சார், யுவர் ஒரு கிரேட் பர்சன் சார். உங்களோட ஒர்க் பண்ணது, கற்றுக்கிட்டது, வாய்ஸை எப்படி ஒரு சீனுக்கு யூஸ் பண்ணுங்கிறத நான் அவர் நடிக்கும்போது பார்த்துக்கிட்டே இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் நீங்கள் நடித்தது, உங்கள் கூட நான் நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் இந்த படத்தில் ராஜேஷ்ன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கேரக்டருக்காக ஆக்டிங் ட்ரெயின் பண்ணி கொடுத்தார் ராஜேஷ். அவர் இந்த படத்தில் நடிச்சும் இருக்காரு. இதுக்கு யாராவது ஒருத்தர் அப்படி வேணும்னு சார் கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து, இப்படி யாராவது ஒருத்தர் நம்மளை கைட் பண்ண நல்லா இருக்கும். சாரோட ஸ்கிரிப்ட், அவருடைய டைரக்ஷன் எல்லாம் என்னை எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வச்சோம். இந்த படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதில் ஒரு பங்கு ராஜேஷ் அவர்களுக்கும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ், எனக்கு கூடவே இருந்து அவ்வளோ பார்த்துக்கிட்டாரு டப்பிங் வரைக்கும். தேங்க்யூ. ருக்மிணி, இந்த படம் மதராசின்றது ஒரு 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 மேட்னஸ், ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், அது ஒரு மேட்னஸ். அது லவ் எவர்கிரீன். தியாகராஜ பாகவதர் காலத்தில் ஆரம்பித்து அனிருத் அவர்களுடைய காலம் வரைக்கும் லவ்ங்கிறது வந்து எப்போவுமே எவர்கிரீனாக இருக்கிறது. அந்த காலத்துலலாம் லவ் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. இந்த காலத்தில் இந்த ஜென்சி பசங்க லவ்வே சரியில்லைப்பா அவனுங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா காலத்துலேயும் லவ்ங்கிறது பியூர். லவ் பண்ணுற பசங்களாகட்டும், லவ் பண்ணுற பொண்ணுங்களாகட்டும், உண்மையாக ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டா அவங்களுக்காக என்ன எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. அப்படி உண்மையாக ஒரு லவ் கிடைச்சா அந்த மாலதின்ற பொண்ணுக்காக ரகு என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவான் அந்த பொண்ணுக்காக அப்படின்றது தான் இதனுடைய ரொம்ப கோர் தாட். கதையை ஒன்றும் ரொம்ப சொல்லலை சார். ஸோ அதான் சொல்லிட்டேன், அப்புறம் என்னன்றீங்களா சார்? இல்லை ஓகே சார், அவ்வளோட நிறுத்திக்கிறேன் சார். நான் அதுக்கு ஒரு கேரக்டர் வேணும்போது சார் சொன்னாங்க ருக்மிணி இந்த ரோலை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த லவ்ன்றது அந்த 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 ஹீரோயினையோ அந்த பொண்ணையோ நமக்கு ரொம்ப பிடிக்கணும். ஏன்னா ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தான் ஹீரோவாக உணர்றதே ஒரு பொண்ணு அந்த பையனை திரும்பி பார்க்கும்போது தான். அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணும்போது தான் அவன் தான் ஒரு ஹீரோன்னு நினச்சி இருப்பான். அதுவும் ஒரு பொண்ணு காலத்துக்கும் நான் உன் கூடயே வரேன்னு கையை பிடிச்சிட்டான்னா அவன் சூப்பர் ஹீரோ தான் அது. ஸோ அப்படி ஒரு கேரக்டர் ஒரு பொண்ணு இருக்கணும்னா அதுக்கு ருக்மிணின்னு சொல்லும்போது நான் அந்த டைம் தான் சப்தசாகரதா செல்லோ பார்த்துருந்தேன். கரெக்டாக சொல்கிறேன்னா ஓகே, அதோட சைடியே பார்த்துருந்தேன் நான். அப்புறம் இவங்க அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. இந்த படம் பார்க்குற எல்லாருக்கும் மாலதியை ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்த்தா இந்த பொண்ணுக்காக என்ன வேணால் செய்யலான்னு தோணும். அப்படியான ஒரு கேரக்டர் தான். ஸோ ருக்மிணி அவங்க ஷூட்டிங்கில் எப்படின்னா படிச்சுட்டே இருப்பாங்க, புக்கு படிச்சுட்டே இருப்பாங்க. நான் சும்மா ஏமாத்துறாங்க புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா எழுதுவாங்க. ஒரு நாள் போய் கேட்டேன், என்னங்க எழுதுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷூட்டிங்கில் நடக்கிற தாட்லாம் நான் எழுதுறேன்னு சொன்னாங்க. ஓ படிக்கிற பொண்ணுடோ அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் காலேஜ்லலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பொண்ணு எல்லா இடத்துலையும் படிக்கும். பஸ்ஸில் படிக்கும்,
பஸ் ஸ்டாப்பில் படிக்கும், எல்லா இடத்துலையும் படிச்சுக்கிட்டே இருக்கும். இசிஇ ட்ரிபிள் இ பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க, அவங்களாம் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க தான். ஆனால் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த மாதிரி, அவங்களும் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப நல்ல கேரக்டர் நீங்கன்றது ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, ஆஃப் ஸ்க்ரீன்லையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் அவங்க இப்போ நிறையா பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய விஷஸ். அவங்கள தொடர்ந்து அடுத்து நான் பேச போகிறது என்னுடைய உயிர் நண்பன், ராக் ஸ்டார், த மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர், அனிருத். ஆக்சுவலாக அனி சாரும் நானும் பண்ணுற 8வது படம் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் 8 படம் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஏகப்பட்ட ப்ரோமோ வீடியோ பண்ணியிருக்கோம். பட் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஹீரோ, மியூசிக் டைரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் அப்படி இருந்ததே கிடையாது. இது என்றைக்குமே அந்த அந்த ஃப்ரெண்டுன்றதுக்கும் ஒரு ஸ்டெப் மேலேன்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். எதிர்நீச்சல் ஹிட் ஆனப்போ நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் பாட்டெல்லாம் பயங்கரமாக போட்டிங்க, ஆல் காலேஜ் கேர்ள்ஸ், ஃபாரின் எல்லா பக்கமும் என்னை கொண்டு போய் சேர்த்துட்டீங்க என்ன. அவர் அவ்வளோ ஸ்வீட்டாக திரும்ப ஒரு பதில் சொன்னார், இல்லை சார் நீங்கள் தான் என் பாட்டை கொண்டு போய் பிஎன்சியில் சேர்த்துருக்கீங்கன்னு சொன்னார். எல்லாரும் கேட்பாங்க உங்கள் 2 பேர் காம்பினேஷனோட சக்ஸஸ்க்கு என்ன ரீசன்னு. இதுதான் ரீசன். நான் அவர் தான் காரணம்னு சொல்லுவேன், அவர் என்ன தான் காரணம்னு சொல்லுவார். பட் முழு காரணம் அந்த ஆள் மட்டும்தாங்க. நமக்கு என்ன தெரியும் பாட்டை பற்றி? அவராக பாட்டு போட்டு இதான் பாட்டுன்னு அனுப்புவார். அவர் நடுவில் சொன்னார், நான் வந்து ஃபீல்ட் அவுட் ஆனாலும் எஸ்கேக்காக, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி ஷாருக் கானில் ஆரம்பித்து எல்லாருக்கும் பாட்டு ஹிட்டு 1000 கோடிலாம் பார்த்துட்டார். இன்னும் 2000 இருக்குது, 3000 இருக்குது, 4000 இருக்குது. பல ரெக்கார்டுகள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு சார். நம்ம மீன்ஸ் நீங்கள், அதில் நானும் சேர்ந்துக்கலாம். அனி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஸோ நீங்கள் உங்களோட மியூசிக் அது கொடுக்குற எனர்ஜி நாங்களாம் அடிக்கடி சொல்லுவோம். எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் அனி இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாருன்னு. நாங்களும் கேட்டிருக்கோம், அனி சார் கல்யாணம் பண்ணுங்க சார், எங்களுக்கு மட்டும் 8 மணி ஆனால் வீட்டிலேருந்து ஃபோன் வரணும், எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்க அப்படின்னு ஃபோன் வரணும். இவர் 8 மணிக்கு தான் எந்திரிப்பாரு ஜாலியாக, இன்னைக்கு ஒர்க் பண்ணுவோமா அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போல்லாம் நான் கேட்போம், ஏன் சார் கல்யாணம் பண்ண மாட்டேங்க? விடுங்க சார் ஜாலியாக இருக்கேன்னு. பட் அவர் ஜாலியாக இருந்தால் நமக்கு ஹிட்டு பாட்டு வருது. நமக்கு ஹிட்டு பாட்டு வேணுமா, அவர் கல்யாணம் நடக்கணுமான்னு யோசிச்சு பார்த்தேன். நமக்கு ஹிட்டு பாட்டு தான் வேணும். அதனால் நீங்கள் ஜாலியாகவே இருங்க சார், எங்களுக்கு வைப் பண்ண பாட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அனி அவ்வளோ ஸ்பெஷல். அனியோட எந்த அளவுக்கு க்ளோஸ்னால், இப்போ நான் போய் கேட்டேன்னா எந்த படம்னாலும் உடனே ஓகே சொல்லுவார், நோ ப்ராப்ளம் சார் பண்ணிடலாம் சார்னு. ஆனால் அவருக்கு நாங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்ட், அவர் இன்றைக்கி வளர்ந்துருக்க அந்த க்ரோத், அந்த ஸ்டேச்சர், அதுக்கு நான் கொடுக்குற ரெஸ்பெக்ட் நான் அப்படி போய் கேட்கவே மாட்டேன். நான் எப்போ கேட்டாலும் பண்ணுவார். பட் அவருக்கு அந்த ஸ்டேச்சரை கொடுத்து அப்ரோச்னா, இவர் இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் நம்ம போய் கேட்குறோன்னா அதுக்கேற்ற ப்ராஜெக்டோடு தான் போய் கேட்கணுன்றது தான் எங்களுக்கு எப்போவுமே தோணும். அப்படி தான் சார் இருப்போம். பாசம், லவ் எல்லாமே எப்போவுமே இருக்கும். பட் அதை தாண்டி நான் இந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும். ஏன்னா நீங்கள் உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகிருக்கீங்க சார். எங்கே போய் பார்த்தாலும் இவர் ஒரு கான்சர்ட் நடத்தினா எனக்கு எத்தனை மெசேஜ் வருதுன்னு எனக்கு தான் தெரியும். கெட் மீ 4 tickets, கெட் மீ 2 tickets அப்படின்னு. டிக்கெட்லாம் அப்படி கிடைக்கா ராஜா, நீ அங்கே போய் ஏதாவது கண்டுபிடிச்சி எடுத்துக்கோ அப்படின்னு. அனி சார் யுவர் பிக் இன்ஸ்பிரேஷன். எதுக்கு முக்கியமான சக்ஸஸ்க்கு மட்டும் இல்லை, அந்த சக்ஸஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும். அண்ட் நீங்கள் சொன்ன அத்தனை வார்த்தைக்கும், அன்புக்கும், பாடல்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ சார், ஆல்வேஸ் லவ் யூ. நான் எப்போவுமே மெசேஜில் அனுப்புறது தான் லவ் யூ சார். இந்த ப்ரோமான்ஸ் போயிட்டே தான் இருக்கும் எங்களுக்குள்ள, அது எப்போவுமே இருக்கும். அண்ணன் தம்பி அந்த மாதிரி, ஃப்ரெண்டு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். லவ் யூ சார். அண்ட் மதராசிக்கு நீங்கள் கொடுத்துருக்க ட்ராக் சலம்பலை, அப்புறம் இப்போ வழிகிறேன். இன்னொன்று தங்கப்பூவேன்னு ஒரு பாடல் விவேக் ப்ரோ எழுதியிருக்காரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். அந்த சாங் நீங்கள் கேட்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் உங்களோட சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட் சூப்பர் சுப்பு ப்ரோ, சூப்பர் லிரிக்ஸ். அண்ட் ஆதேஷ் ப்ரோ தேங்க்யூ. அண்ட் விவேக் ப்ரோ தேங்க்ஸ். நான் ஆனால் தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், நம்ம நண்பர்களாக அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான வரிகளோட அண்ட் ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ், அனியோட டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். நம்ம மேட்னஸ் இந்த படத்தில் சொல்லும்போது லவ் அண்ட் ஆக்ஷன் இருக்குது. ஆக்ஷன் இன்னொரு பக்கம் ஒரு பயங்கர மேடான ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ வில்லன் யார் பண்ணுறா அப்படின்போது சார் சொன்னாங்க வித்யுத் ஜாம்வால் அப்படின்னாங்க. வித்யுத் ஜாம்வாலா, அட்டேங்க அப்பா பயங்கரமாக இருப்பாப்லையே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு. அப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்தப்போ ஃபஸ்ட் டே சந்திக்க போகிறேன். நான் என்ன பண்ணேன், தூத்துக்குடியில் ஷூட் பண்ணும்போது காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு திருச்செந்தூர் கோயில் போகிறதுக்காக கிளம்பிகிட்டு இருந்தேன். நான் வெளியே வந்தால் தூரத்தில் ஒரு உருவம், நல்ல ஹைட்டு, கை வந்து கிரிக்கெட் பேட் மாதிரி இருக்குது. ஆள் அப்படியே திரும்பினா அது வித்யுத் ஜாம்வால். அது அவர் வந்து ஹாய் அப்படின்னு கை கொடுத்தாரு. நம்ம வந்து வேஷ்டி சட்டை நெத்தியில் பட்டை போட்டுக்கிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி கையை கொடுத்தேன் நான். சிவா அப்படின்னாரு. எஸ் சார் சிவா கிரேட் மேன், ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூனாரு. கையை அப்போவே இறுக்கியாக பிடிச்சாப்புல. ஐயோ
இவர் கூட தான் நம்ம ஃபைட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஓகே சார் see you இந்த ஈவினிங் சொல்லிட்டு கோயிலுக்கு போய் நேராக முருகட்ட முருகா அந்த மனுஷன்ட்டு அந்த மட்டும் நீ பத்திரமா பார்த்துக்க, ஒரு பஞ்சு மூஞ்சில் விழுந்தாலும் உனக்கு என்னை அடையாளம் தெரியாமல் போயிடும், இது ஓம் பொறுப்பு நீ பார்த்துக்கன்னு சொல்லி வந்தேன். அப்புறம் அந்த ஃபைட் வந்துச்சு, கிளைமேக்ஸ் ஃபைட்டு. அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டதெல்லாம் ஒன்று தான், அடிக்கிறோமோ இல்லையோ தடுக்கிறோம். லொஜக் மொஜக் பஜக், இதுதான் நம்ம தாரக மந்திரம்னு சொல்லிட்டு அங்கே போனேன். ஆக்ஷன் பண்ணும்போது அந்த ஆள் தடுக்கிறாப்புல, தடுக்கும் போதே வலிக்குது. நான் அங்கே நின்று பண்ணிட்டு வெளியே வந்து இந்த ஆள் உண்மையிலே அடிக்கிறான், இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஃபைட்டை பயங்கரமாக பண்ணி, ஏன்னா அவர் ப்ரொஃபஷனல், அவர் பயங்கரமா யூ கேன் டூ இட் மேன், கம் ஆன் மேன், யூ கேன் டூ இட். நீ கையை மட்டும் கொடுக்காத, நீ நசுக்கி விட்டுருவ, இந்த வேலையை வச்சுக்காது அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணுவேன். பட் ஃபைட்டை பயங்கரமாக பண்ணி ஆகணும், ஏன்னா ஸ்கிரிப்டோட ரொம்ப பீக் மொமெண்ட் அது, கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருக்கணும். அப்போ ஓகே நம்ம என்னமாவது பண்ணி ரிஹர்சல் பண்ணியாவது பண்ணிடலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணி இறங்கி ஃபைட் பண்ணிட்டேன். அப்புறம் அவரே அப்ரிஷியேட் பண்ணார். அப்போ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், எத்தனை கேப்டன் படம், எத்தனை அர்ஜுன் படம், சரத்குமார் படம்லாம் பார்த்துருக்கோம், விடுவோமா நாங்கள் ஃபைட்டை அப்படின்னு சொல்லி அப்படி நின்றுட்டோம். ஒரு மாதிரி அவரோட சேர்ந்து படத்தில் பார்க்கும்போது எக்ஸைட்டிங்காக இருக்கும். வித்யுத் ஜமால் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அந்த சிங்க் வரணும் ரெண்டு பேருக்கும், இல்லைன்னா கண்டிப்பாக 1-2 அடி விழும். அப்படியே விழுந்துச்சு, ரெக்கவர் ஆகிறதுக்கு 2-3 நாள் ஆச்சு. பதிலுக்கு அவருக்கும் 2-3 விழுந்திருக்கும், நம்மளும் அதை பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தானே நம்ம ஸ்கூலில் கில்லுனாலே சும்மா இருக்குது, இல்லை திருப்பி கில்றாள், நம்ம எப்படி அப்படி விடுவோம்? ஸோ அதெல்லாம் நடந்துச்சு. பட் ஒரு ஒரு கிவ் அண்ட் டேக்கில் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். சார் அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 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 ஷூட்டிங் ஸ்பாட்டே ஒரு மாதிரி நமக்கு ஒரு ரொம்ப சரியலான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு துப்பாக்கி படம் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி. நான் அந்த டைமில் போட்ட ட்வீட் ஒன்று இருக்குது, இன்னைக்கு தேதியில் கையில் துப்பாக்கி வச்சுருக்கவனோட துப்பாக்கி டிக்கெட் வச்சுருக்கவன் தான் பெரிய ஆள், ஐ காட் த FDFS டிக்கெட் ஐ சேன்னு சொல்லியிருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு அந்த படம் பிடிக்கும். அந்த படம் ட்ரெய்லர் வரும்போதே எனக்கு அவ்வளோ ஆர்வம். இப்போ ஷூட்டிங்கில் யோசிச்சு பாருங்கள், எனக்கு இந்த பக்கம் துப்பாக்கி டைரக்டர், இந்த பக்கம் துப்பாக்கி வில்லன், நடுவில் நம்ம, அண்ட் இதுக்கு நடுவில் வந்து விஜய் சார் வந்து அவரோட ஒரு சீன் நமக்கு துப்பாக்கி கொடுக்குற மாதிரி. இதை எதிர்பார்த்து அன்னைக்கு அந்த ட்வீட் நான் போடலை, சார் படத்தில் நடிப்பேன்னு நினச்சி நான் போடல, இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி போடல. இது கடவுளும் நீங்களும் கொடுத்தது, இப்படி தான் நடக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க, அதுபடி போயிட்டுருக்கு. ஸோ இது அத்தனைக்கும் உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ தூரம் அதை பேசிட்டதுனால அந்த ஒரு மேட்ரை இங்கே பேசிடலான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இவ்வளோ தூரம் அப்படியே நார்மலாக தான் இருந்துச்சு, சரி அது வேணுமா வேணாமான்னு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. பட் துப்பாக்கி இதெல்லாம் பேசியாச்சு, அதனால் நான் அதையும் பேசிடுறேன். இந்த விஜய் சாரோட இந்த சீன் நடித்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகாக இருக்கேன் இந்த சீனுன்னு சொல்லி. நான் அதை பார்க்குற விதம் வந்து நல்லா பண்ணுற தம்பி, நீ இதை இன்னும் நல்லா பண்ணுன்னு அவர் தட்டி கொடுக்குறதா தான் நான் பார்த்தேன். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவர் வந்து அடுத்த தளபதியாக பார்க்குறாரு, இவர் வந்து அந்த தளபதியாக பார்க்குறாரு, இந்த தளபதியாக பார்க்குறாரு, குட்டி தளபதி, திடீர் தளபதி அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான், நான் அப்படி நினைக்கிற ஆளாக இருந்தால் அவரும் என்கிட்ட துப்பாக்கியை கொடுத்துருக்க மாட்டார், நானும் வாங்கியிருக்க மாட்டேன். அண்ணன் அண்ணன் தான், தம்பி தம்பி தான். இந்த லெவல்லையே நான் இதை புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை இந்த மேடையில் தெளிவாகவும் சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்கெங்கேயோ சொல்லி பார்த்தேன், அதை சிலர் விடுறதா இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து அவருடைய ரசிகர்களை பிடிக்கணும்னு நினைக்கிறார். அப்படிலாம் யார் ரசிகர்களையும் யாரும் பிடிச்சிட முடியாது ராஜா. ரசிகர்ன்றது ஒரு பவர், ஒரு பவர் அது. விஜய் சார் வந்து இன்னைக்கு நான் படம் லாஸ்ட் படம் நடிக்கிறேன், அடுத்து அரசியலுக்கு போகிறேன் போது பின்னாடியே அவரோட நின்று போகிறாங்க. தலை அஜித் சார் மன்றத்தை கலைச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. நீங்கள் மன்றத்தை கலைச்சாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்கள் கூட தான் நிற்போன்னு நிற்கிறாங்க. இந்த பக்கம் கமல் சார், அவர் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண இந்தியாவிலே ஆள் கிடையாது. அவர் வெற்றி தோல்வி இதெல்லாம் விட்டுட்டு உண்மையான கலைஞன், என்னோட கலைஞன், உலகநாயகன் கூட இன்னமும் நிற்கிறாங்க. இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் 50 வருஷமாக சூப்பர் ஸ்டாராக நிற்கும் போது அவங்களோட நிற்கிறாங்க. இந்த மாதிரி தான் அடுத்திருக்க சூர்யா சார், விக்ரம் சார், சிம்பு சார், தனுஷ் சார், இவங்க எல்லாருக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. அப்படி போய் அவங்க ரசிகர்களை நம்ம எடுத்துக்க முடியாது, நம்ம ரசிகர்களை சம்பாதிக்கணும். என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நான் ஏதோ ஒரு 13 வருஷம் போராடி விழுந்து எந்திரிச்சு கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் பேரை சம்பாரிச்சிருக்கேன் இங்கே. உங்களுக்கும் எனக்கும் இருக்க கனெக்ஷன் ஒன்றே ஒன்று தான். என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் ஒன்றே ஒன்று தான். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்,
நான் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதே தான் நானும் நினைக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோதான் நமக்குள்ளே இருக்க பாண்டிங். இதுக்குள்ளே 1000 விமர்சனம் வரும், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். நல்ல விமர்சனங்கள் வந்தால் நம்மளை திருத்திக்கிறதுக்கு எடுத்துப்போம். தேவையில்லாத, ஏன்னா விமர்சனங்கள் பார்க்காத ஆளே கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் எல்லாருக்கும் பிடிச்சவர் தான். அவர் என்ன சொன்னாங்க, 90s வந்தாலே நர்வஸ் ஆகிடுவார், அவர் அவுட் ஆகிடுவார். டேய் 100 அடித்தவனாடா 90 வந்தால் நர்வஸ் ஆகிறான், என்னடா பேசுகிறீங்கன்றது இருக்கும். இந்த பக்கம் இப்போ வந்தால் ஒரு ஐபிஎல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்போது தோனி அவரை பற்றி அவர் எதுக்குங்க இதுக்கு என்னங்க ஏதுன்னா 5 ஐபிஎல் கப்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் அடிச்சிருக்கு. இது போய் நீங்கள் இவர் இருக்கலாமா போகலாமான்னு. ஸோ அப்பேற்பட்ட சாதனை பண்ண அவருக்கே விமர்சனங்கள் வருதுன்னா நம்ம இப்போ தான் ஆரம்பித்து போயிட்டுருக்கோம். நம்ம மேலே விமர்சனங்கள் வரும், அதில் நல்லதை எடுத்துப்போம். என்ன நம்ம மேலே புதுசாக விமர்சனம் வருது. நான் ஏதாவது ஒரு படம் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு பாராட்டணும், இதோ இவர் பாராட்டுறாருப்பா இந்த படத்தை அப்படின்றாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நல்லது பண்ணுறதுக்கு நாங்கள் ஏன்டா யோசிக்கணும், இதை இப்படியே நாங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோன்றதான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். அதனால இதுக்குள்ள உண்மையிலே நம்ம இந்த தவறை திருத்திக்கிட்டா நல்லா வரலான்ற விமர்சனங்கள் இருக்கும், அதை நம்ம கரெக்டாக கிராப் பண்ணிக்கணும். சோஷியல் மீடியாவில் எதையாவது சொல்லுவாங்க, முகம் தெரியாத ஆட்கள் நம்மளை ஏதாவது நம்ம கான்ஃபிடென்ஸ் உடைக்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் முதல்ல இதாகிடாதீங்க. ஏன்னா நம்மளுடைய இலக்கு இங்கே யாரையும் போட்டியாக நினைக்கிறது இல்லை, யாரையும் ஜெயிக்கிறது இல்லை, அன்பை சம்பாதிக்கிறது. நான் உங்களை சம்பாரித்த மாதிரி நீங்கள் என்ன சம்பாரித்த மாதிரி, இதுதான் நம்மளுடைய மெயின் மோட்டிவாக இருக்கணும். ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். அமரன் படம் டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் ஒரு அம்மா பார்க்குறதுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் என்ன ரொம்ப நேரமாக இருக்காங்களே வாங்கம்மான்னு சொன்னேன். அவங்க உள்ளே வந்தோடனே கண்ணெலாம் கலங்கிட்டு, நேற்று நைட் அமரன் படம் டிவியில் பார்த்தோம், அந்த கிளைமேக்ஸ் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சினிமா தான் தெரியும், ஆனால் இருந்தாலும் உங்களை அப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, உங்களை ஒரு தடவை தொட்டு பார்த்துக்கிட்டுமான்னு சொல்லி தொட்டு பார்த்தாங்க. எனக்கு எமோஷனல் ஆகிடுச்சு. அப்போ சொன்னாங்க, நாங்கள் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் இருக்கோம், அங்கே நிறைய பெரியவங்க வயசானவங்கலாம் இருக்காங்க. நேற்று படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்கள நிறைய பேர் சாப்பிடல, ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகி தூங்கிட்டாங்க, ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க. அவங்ககிட்ட நீங்கள் ஃபோனில் பேச முடியுமான்னாங்க. நான் வீடியோ கால் போடுங்கன்னு. வீடியோ காலில் நிறைய பேர் பேசினாங்க. அவங்கெல்லாம், அப்பா நீ நல்லா இருக்கியாப்பா, அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்காப்பா, நேற்று படம் பார்த்தோம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதில் 2 பேர் டக்குன்னு இன்னுமே இந்த மாதிரி கிளைமேக்ஸ்லாம் வச்சு நீ நடிக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி அதட்டினாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எப்போவுமே எல்லாரும் சொல்கிறாங்க நான் நம்ம வீட்டு பிள்ளைன்றது வெறும் டைட்டில் மட்டும் இல்லை, அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்கன்றத அந்த செகண்ட் உணர்ந்தேன். நான் உழைக்கிறதுக்கு மேலே ஒரு அன்பை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அந்த அன்புக்கு மேலே நான் உழைக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கேன். இது மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது, இன்னும் கடுமையாக உழைச்சிட்டே இருப்பேன். நீங்களும் அதே மாதிரி இருங்க. இன்றைக்கி ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க, என்னுடைய தம்பிகள் எல்லாம் வந்திருக்கீங்க, தங்கச்சி தம்பிகள் எல்லாம். திரும்ப பத்திரமா வீட்டுக்கு போங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஏன்னா லைஃப்பில் சக்ஸஸுங்கிறது இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் அது வர்றது அது இல்லவே இல்லை. அது நம்ம எவ்வளோ அன்பை சம்பாதிக்கிறோன்றது ஒரு பக்கம். இன்னொன்று, நம்ம தோற்றுருவோமோன்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் எப்போ இவன் ஜெயிச்சிருவானோன்னு மற்றவனுக்கு மாறுதோ அதுதான் உண்மையான சக்ஸஸ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியது இருக்குது, சேர்ந்து நிறைய நல்ல விஷயங்களையும் செய்வோம் நம்மளால் முடிஞ்சதை. அண்ட் அண்ணன், நீங்கள் ஆக்ஷன் படம் பண்ணுங்கண்ணேன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. முருகதாஸ் சார் டைரக்ஷனில், அனிருத் மியூசிக்கில், இப்படி ஒரு ஸ்ட்ராங் டீமோட ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் செப்டம்பர் 5th வருது மதராசி. தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி பத்திரமா ஊருக்கு போங்க, எல்லோரும் சாப்பிட்டு போங்க. நாளைக்கு போயிட்டு ஆனந்த் அண்ணன்ட்டையும் மோகன் அண்ணன்ட்டையும் நீங்கள் தகவல் சொல்லணும், நான் காத்திருப்பேன் காலையில் நீங்கள் சொல்லுவீங்கன்னு. வேறு யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. அண்ட் தேங்க்யூ லவபிள் ஃப்ரெண்ட்ஸ், என் பிரதர் அண்ட் சிஸ்டர் 2 பேருக்கும் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் இந்த ஈவெண்ட்டை சிறப்பாக நடத்தின மொத்த டீமுக்கும் அண்ட் மேனேஜர்ஸ் மொத்த எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ. செப்டம்பர் 5th 5, 6, 7 3 நாளும் ஹாலிடேஸ், தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். லவ் யூ ஆல். அண்ணா எஸ்கண்ணே, நீங்கள் திரும்பி லவ் யூ சொல்கிறதுக்கு தான் நம்ம ஆங்கராக வந்தோன்றது ஞாபகம் வருது. நான் ஆடியன்ஸாக மாற்றிட்டீங்க இவ்வளோ நேரம் எங்களையும். அப்படி ஒரு அமேசிங்கான விஷயங்கள். தேங்க்யூ ஸோ மச் எஸ்கே சார். அண்ட் இந்த தருணத்தில் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ